சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ்வாழ்க. போன போன முறை இந்த மேய்கண்டார் சிவஞான போத ஆகம அறிவியலில் போன முறை நாம் ஒரு நுட்பமான சொல்லை, அதாவது இந்து என்ற நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற அந்த சொல்லை எடுத்து மிக விரிவாக ஆய்வு செய்தோம். இந்து என்பது முற்றிலும் நமது அடையாளமாக பார்க்கக்கூடியது மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய அறிவியல் என்ற ஒரு கண்ணோட்டத்தை நாம் விரிவாக போன முறை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது மிக மிக ஆழமான ஒரு பாடம். என்னால் இயன்றவரை இந்த பாடத்தை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துவிட்டு, பிறகு இதனுடைய தொடர்ச்சியாக எப்படி ஆகம மரபு, வேத மரபு, இப்படி பல்வேறு நிலைகள்ல நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை வழிநடத்தி சென்றார்கள் என்பதை நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த கேள்வியோடு தான் நாம் நம்மளுடைய இந்த அடிப்படையான சிந்தனை, நம்முடைய அடிப்படை சிந்தனை வழிபாட்டினுடைய காரணத்தை நாம் அறிவது மிக மிக முக்கியம். எல்லா நிலைகளிலும் பல மதங்கள் இருக்கின்றன என்ற அந்த கருத்து நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கு மத பூசல்கள், மதத்திடையே பல பூசல்கள் தொடர்ந்து நடக்கின்றன. அதுபோல வன்மங்களும் அதோடு ஒட்டியும் வருகின்றது. கருத்து வேறுபாடுகள் மிக மலிந்து கிடைக்கின்றது. இதெல்லாம் எப்படி தீர்வு காண்பது, இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும். இதை எப்படி புரிந்து கொண்டால் இறைநிலையை ஒரு முறையான நிலையில் அறிவுடைய ஒரு அறிவியல் பாங்கில் ஆகம உளவியலை எந்த நிலையிலும் இழக்காது மிகச்சிறந்த ஒரு இறை உணர்வை பெற முடியும் என்பதுதான் நம்மளுடைய இலக்கு. அப்படி இருக்கும் பொழுது போன முறை கேட்ட அந்த கேள்வியை மீண்டும் இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். இந்த பதிலை எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அதாவது இன்றைக்கு விரிவாக இதைத்தான் நம்ம ஒரு பொருளாக பார்க்க இருக்கின்றோம். கடவுள் ஒருவர் என்ற கருத்து எல்லோருக்கும் உடன்பாடு. பல கடவுள்கள் அப்படின்ற கருத்து, அதாவது பல தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா கடவுள் ஒருவரே என்ற அந்த கருத்து. தெய்வங்களை பற்றி பிறகு நம்ம விரிவாக விரித்து காண இருக்கின்றோம். தெய்வங்கள் என்பவர் யார், அவர்களினுடைய பங்கு என்ன, அப்ப அவர்கள் கடவுளா அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் நமக்கு வரும். அப்ப அதை பற்றிய ஒரு ஆழ்ந்த விரிவான ஆய்வை நம்ம செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்பாக கடவுள் ஒருவர் என்ற அந்த கருத்தை முதன்மைப்படுத்தி எல்லா மதங்களும் கடவுளை தான் காண முனைகின்றன. ஆனா இருப்பினும் அங்கே என்ன சிக்கல் இருக்கின்றது என்றால், என்னுடைய கடவுள் பெரிய கடவுள் என்ற அந்த சிந்தனை எல்லோருக்கும் அதாவது நுதிப்பி, அதாவது தன்னை ஒரு முதன்மைப்படுத்த வேண்டும், அதாவது தான் வணங்கும் கடவுள் மிக பெரியவர் அப்படின்ற போன்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு வலுவூட்டி ஒரு பெரும் குழுவினர்கள் சர்ச்சைக்கும் சண்டைக்கும், அதே நேரத்துல மத பூசல்கள், இதுதான் ஏற்புடைய ஒரு கருத்து அல்ல. ஒரு கருணையான இறைவர் அப்படின்னு சொல்றோம், இறைவன் கருணையானவர், அவரை பற்றி சிந்திக்கின்ற அந்த சூழலில் நாம் இன்றைக்கு மிக மிக அதிகமாக என்ன செய்கின்றோம் அப்படின்னா, வெறுப்புகளையும் அதாவது கோபம், வெறுப்பு, இப்படி பல நிலைகளை நாம உள்ளத்துல வளர்க்கும் ஒரு கலனாக சமயம் உருவாகுவது ஒரு வேடிக்கையான விஷயம்தான். ஏன்னா கடவுளை பற்றி சிந்திக்கின்றோம் அப்படின்ற அன்பே வடிவாக, அன்பே சிவம் என்று பல நிலைகள்ல வலியுறுத்தும் அந்த மரபில் அந்த சிந்தனையை உள்வாங்கிய ஒரு நிலையில் இங்கு வேற்றுமைகள் அதிகமாக இறை வழிபாட்டில் பாராட்டப்படுவது, அது எதற்காக இந்த மாதிரியான ஒரு சூழல் வருகின்றது என்பதனா நம்ம ஆராயும் பொழுது அதற்கு ஒரு தெளிவான ஒரு விரிவான பார்வை இல்லாத காரணமே அப்படின்றதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல ஒன்று, நாம் எந்த மதம் என்று அந்த நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது அடையாளத்தை முதன்மைப்படுத்துறோம். அந்த அடையாளத்தினுடைய முதன்மைப்படுத்தும் அந்த முயற்சியில முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, எதை நான் மதமாக ஏற்கின்றேன் என்பதை முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது, மதம் என்பது ஒருவனை மதம் பிடித்து தெரிய வைப்பதல்ல, இறைவனின் உணர்வை அவனிடையே விதைக்கின்ற ஒரு நிலையை, அது எல்லா உயிருக்கும் உடமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது உணர்வு.
அப்படின்ற அந்த உணர்வை தான் நம்ம இங்க முதன்மைப்படுத்துறோம். அதற்கு வந்து இயற்கையாக அந்த மதம் தோன்றி இருக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அதுவே மதமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இவருக்கு தான் அந்த மதம் உரியது என்ற அந்த கருத்து நிச்சயமாக புறந்தள்ளப்படும். கடவுள் ஒருவராக இருக்கும் பொழுது, படைப்பு அவரின் படைப்பு ஒன்றாக இருக்கும் பொழுது, அவரின் படைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் தனித்து இறைவனை பாராட்ட முயல்வது எங்கேயுமே வந்து ஒரு அதாவது அறிவுக்கு பொருந்தும் ஒரு கருத்து கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உயிர்களின் ஆகம உளவியலை ஏற்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மதம் இருக்க வேண்டும். அனைத்து மதங்கள் அதாவது அனைத்து மதம் என்ற அந்த கருத்தை விட எல்லா உண்மைகளையும் எதெல்லாம் உண்மைகள் என்று கருதப்படுகின்றதோ அந்த உண்மைகளை ஏற்கும் அதே நிலையில் அந்த நிலையும் உள்ளடக்கி எதையும் தள்ளக்கூடாது. இது இல்ல, இது முடியாது அப்படின்னு. அதாவது அது எப்படி, ஏன் அது வந்து இயலாது, அந்த சிந்தனை எதற்காக வந்து உடன்படப்படாது. அப்போ ஒரு நிலையில் வந்து இந்த கருத்து வந்து எங்கே மாறுபடுகின்றது. இப்ப இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு மருத்துவர் ஒரு நோய்க்கு மருந்தளிக்கும் பொழுது அப்போ அவருடைய சிந்தனை வந்து அந்த பிரச்சனைக்கு அதாவது நோய்க்கு அந்த பிணிக்குரிய மருந்தாகவே இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை தான் நம்ம இங்க வலியுறுத்துறோம். அப்போ ஒவ்வொரு அதாவது மத கொள்கைகளாக இருக்கட்டும், இயல் தத்துவங்களாக இருக்கட்டும், இவை யாவும் ஏதோ ஒரு நோய், அதாவது மனிதனின் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கலாம், புறத்தை விளக்கும் ஒரு கொள்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கொள்கைகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மருந்தாக மனித சமூகத்திற்கு ஒரு மருந்தாக அமைய முயலும் அந்த காரணத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரம்பு இருக்கு அப்படின்ற அந்த கருத்தை தான் நம்ம மறந்துடுறோம். அப்போ ஒரு ஒரு மருந்து என்ன செய்யும், ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நோயை நீக்கும். ஆனா அதுவே வந்து உடல் பிணி மட்டுமல்ல, உளப்பிணி, எல்லா பிணிகளுக்கும் அதுவே நோயாகும், அந்த நோய்க்கு வந்து மருந்தாகும் அப்படின்ற ஒரு கருத்து வரும் பொழுது அங்கதான் நம்ம வந்து இந்த மதம் என்ற சிந்தனையை ஒரு அகன்ற பார்வையில பார்க்க முயல்கின்றோம். அப்ப எல்லா உண்மைகளும் ஏதோ ஒரு வகையில் அங்கு உண்மை வெளிப்படுமானால் அதை ஏற்கின்ற ஒரு நிலை நாம் கூறக்கூடிய அந்த இறைநிலை தேடலில் இருக்க வேண்டும். அந்த இறைநிலை தேடலில் வந்து எதையும் நாம் வந்து புறக்கணிக்க கூடாது. அதனை வந்து அதனுடைய குறைகளை கண்டு நம்ம வந்து இவ்வளவுதான், இதனுடைய வரம்பு இவ்வளவு, அந்த வரம்பை அறிதல், அதுதான் வந்து அரங்கின்றி வட்டாடிற்று. அப்ப அரங்கு தெரிதல் வேண்டும். அங்க கட்டுப்பாடு, அது எந்த கட்டுப்பாட்டில் அடங்கி இருக்கின்றது என்ற அந்த தெளிவை நாம் வந்து முதல்ல தெரிந்து கொள்ளணும். அப்ப எல்லா மதங்களும் எங்கேயோ ஒரு வரம்பில் சிக்கிக் கொள்கின்றன அப்படின்ற அந்த சிக்கல்ல இருந்து நாம விடுவித்து இறைநிலையை உணர்வதற்கு அறிவியல் பூர்வமாக, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ மதங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு எதிராகத்தான் தங்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய சித்தாந்தங்களை முன்வைக்கின்றார்கள். ஆகவே இது நிச்சயமாக ஏற்புடையது அன்று. ஏன்னா இறைவன் படைப்பிற்கு எதிராக, இறைவனுடைய இயற்கைக்கு எதிராக ஒரு கருத்து, ஒரு கொள்கை வந்து என்றைக்குமே வந்து முதன்மைப்படுத்தப்படுமானால் அது நிச்சயமா ஏற்புடையதல்ல. மனிதர் இறைவனுடைய மொழியே அதாவது இயற்கையாக இருக்கும் பொழுது, இறைவனுடைய மொழியே அறிவியலின் ஒரு வெளிப்பாடாக இருக்கும் பொழுது, அறிவே வடிவான அந்த இறைவனின் படைப்பில் வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு உண்மையும் எப்படி வந்து ஒரு ஒரு முரண்பட்ட கருத்திற்கு, அதாவது இந்த அறிவியல் வந்து ஒரு உண்மை வெளிப்படும் பொழுது இல்ல, இது எங்க மதம் இதை ஏற்காது அப்படின்ற கருத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக அங்கு மதம் என்ற அந்த மதத்தில் குறைபாடு உண்டு. அது என்னன்னா நம்பிக்கையின் பேர்ல அது வரக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்மை தள்ளுது. அப்ப இப்படிப்பட்ட கருத்துக்களை பிறகு மேலும் நம்ம வந்து உள்வாங்குவதற்கு இந்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம். ஆனா அதாவது இதுல அடிப்படையான கருத்து கடவுளின் மொழியை, உட்குறிப்பை, நோக்கத்தை காண, புரிந்து கொள்ள நமக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். எந்த மதம் என்று கூறினாலும் அந்த மதம் வந்து ஒரு சுதந்திரத்தின்மை, அதாவது உட்குறிப்பை, இறைவன் எதற்காக அப்படின்ற அந்த கருத்து, அதாவது காண்பார் யார் கண்ணுதல் காட்டாக்காளி. அப்ப இறைவன் காட்டுவதை இவன் காண்பதற்கு அங்கு வழி செய்ய வேண்டும், அங்கு வந்து தடை செய்யக்கூடாது. அப்ப while granting freedom to see and comprehend the language and the mind or intention of the God, இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் சொன்னார். இந்த கருத்தை தான் ஐன்ஸ்டைன் வந்து வலியுறுத்தி சொன்னார். நம்மால் வந்து அந்த நிலை வந்து நமக்கு என்றைக்குமே அந்த உட்குறிப்பை காணுகின்ற அந்த மனப்பான்மை உருவாக்க வேண்டும்.
இதை தடுத்து முடியாது, இப்படிதான் அப்படின்ற அந்த பார்வையை வந்து அது மனிதர்களுடைய அதிகாரத்துவம். அந்த அதிகாரத்துவத்திற்கு இங்க நம்ம வந்து இடம் கொடுக்காமல் ஒரு சிந்தனையை கொண்டு வந்தோம். இந்த அடிப்படையில இந்து என்ற கருத்தை நம்ம வந்து ஆய்வு செய்யும் பொழுது போன முறை இந்த கருத்தில் வந்து தமிழர்களினுடைய த சயின்ஸ் ஆஃப் டைம் பார்த்தோம். அதாவது லூனா சோலா சைட்ரியல் கேலண்ட்ரியல் சிஸ்டம். அதாவது இது வந்து சந்திர சூரிய உடுகணிய முறை அப்படின்ற ஒரு நுட்பமான கணிய முறையை நம்ம வந்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல் இதுவை இந்த முறையைத்தான் வந்து தமிழர்கள் ஒரு மிக நுட்பமான வாழ்வியல் முறையாகவே மாற்றி இருக்கின்றார்கள். இதனையே வந்து ஒரு சமய சிந்தனையினுடைய முனைப்புக்கு சமய சிந்தனையின் கட்டமைப்பாகவே சிந்தித்திருக்கின்றார்கள். ஏன் இப்படி சிந்திக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மரபு வந்து அக மரபு புற மரபு, அகச்சிந்தனை புறச்சிந்தனை, அதுவும் அண்டமும் பிண்டமும் நேரறிந்து கொண்டவனே சித்தன் என்னும் அந்த குறிப்புக்கு அந்த இலக்கிற்கு நம்ம வந்து துணை செய்யும் வகையில இந்த அறிவியலை அவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து முக்கியமான கருத்து வந்து இந்து என்ற அந்த சொல். இந்த இந்து என்ற சொல் வந்து நுட்பமாக உது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வெளிப்படுகின்றது. அதுவே வந்து சந்திர சூரியன் என்றதை நம்ம போன முறை விரிவா பார்த்தோம். இன்றைக்கு வந்து அதனுடைய சில நுட்பங்களை வந்து இன்னும் கொஞ்சம் விரித்து பார்த்து விட்டு நம்ம வந்து இன்றைய கருத்தை வந்து நம்ம விரிக்கின்றோம். அதுல வந்து முக்கியமானது ஒன்று, இந்த இந்து என்ற சொல் சூரிய சந்திரனுடைய கட்டமைப்பில் இந்த சொல் எதற்காக அமைக்கப்படுகின்றது அப்படின்ற. ஆனா முதல்ல இந்த இந்து என்ற சொல் என்பது என்பது இனிமை, அதாவது இன்பம், உது என்பது உதிப்பிப்பது, இன்பத்தை தருவது அப்படின்ற பொருளும் அதோடு அடங்கியிருப்பதை நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா உயிர்களினுடைய இலக்கும் இன்பத்தை தேடுவது என்பதன் மூல பொருளையே வந்து கருவியை இது உள்ளே வைத்திருக்கின்றது. அதாவது இன்பத்தை எது வந்து இன்பத்தை நிலையான இன்பத்தை தரக்கூடிய ஒரு உண்மை இருக்கின்றது, அந்த உண்மையை தேடும் ஒரு நிலைதான் வந்து உயிர்களுக்கு உரியது. எந்த சடப்பொருளும் இன்பத்தை தேடாது, உயிர்கள் மட்டும்தான். அது எந்த உயிராக இருந்தாலும் தனக்கு அது இன்பத்தை தேடும் ஒரு முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். இதைதான் வந்து தொல்காப்பியர் என்ன சொல்வாரு, இன்பம் என்பது தான் மேவற்றாகும். அப்ப ஒவ்வொரு நிலைகளிலும் உயிர்கள் வந்து இன்பத்தை தான் தேடுகின்றன. இன்பத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையே அமைக்கப்படுகின்றது. வாழ்க்கையினுடைய இலக்கு இன்பம் தேடுதல் அப்படின்ற அந்த கருத்தை வந்து இந்த இந்து என்ற சொல் வந்து நிறுத்தியிருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா சந்திரன் சூரியன் என்னும் அந்த இரு பெரும் கருப்பொருளை உள்ளே வாங்கி இவை யாவும் அதாவது மீண்டும் பார்க்கும் பொழுது அது இறைவனினுடைய இந்த நிலையை இது எப்படி வந்து உதிப்பிக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதுல வந்து நிச்சயமாக நமக்கு தெரிந்தது, அறிவை துளக்கும் கருவியாக சூரியன் அமைய, இந்திரன் அதாவது இங்க மன்னிக்கணும் சந்திரன் என்பது நமது உணர்வில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோள்கள் மட்டுமல்ல, இது வந்து உள்நிலை சக்தியாகவும் இயங்குவதை நம்ம இப்ப பார்க்க இருக்கின்றோம். அப்ப இந்த பார்வையில முக்கியமாக நம்ம காண வேண்டிய ஒரு பெரும் உண்மை வந்து தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோருக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான கரு. ஏன்னா இன்றைக்கு தமிழ் மரபு எங்க இருக்கு அப்படின்னா, the common man never renounces the discipline of the zodiac and days. அப்போ ஒழுங்கு, ஒரு மனிதனுடைய ஒழுங்கு காலத்தால் கட்டமைக்கப்படுகின்றது. காலம் அறியாதவன் நிச்சயமாக ஒரு தேர்ந்த ஒரு அறிவன் ஆக முடியாது, ஒரு முழுமை பெற்ற மனிதனாக இருக்க முடியாது. காலம் என்பது இறைவனுடைய மொழி. அந்த மொழியை உள்வாங்கக்கூடிய ஒரு திறன் அற்றவர்கள் நிச்சயமாக ஒரு தேர்ந்த பண்பட்ட ஒரு மனிதர்களாக மாற முடியாது என்பதுதான் இந்த ஒரு சொல் விளக்கிருச்சு பாருங்க. ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம். இந்த நாள் காலம் அறியாதவனுக்கு ஒழுக்கம் என்பது நிச்சயமாக கைவரப் பெறாது. அப்ப வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் உண்டு அப்படின்னு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு அந்த ஒழுக்கத்தினுடைய உயிர்நிலை,
அந்த உயிர்ப்பு நிலை எங்க இருக்கின்றது அப்படின்னா, அந்த காலத்தை அறிந்து அவன் எவ்வாறு தன்னை ஒழுங்கு செய்து இந்த காலத்தினுடைய பெரும் உண்மையை தன் வாழ்நாள் முழுக்க தன் வாழ்க்கையின் விளக்கமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கையே அவன் அதில் நிர்ணயித்து அந்த வாழ்க்கைக்கு உள்ள ஒரு உன்னத உண்மையை அவன் எப்படி பெறுகின்றான் அப்படின்ற அந்த கருத்து தான் இந்த ஒட்டுமொத்த விளக்கமாகிறது. அப்ப இதுதான் இதனுடைய காலம் 2000ற்கு பிசி போகுது. இதனுடைய ஆழ் அறிவியல் ரொம்ப பெரிது. இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு விளக்கமாக பார்க்க வைக்கிறோம். இந்த உது சக்கரம், அதாவது சூரிய சக்கரம், சந்திர சக்கரம், எப்படி இந்த சக்கரங்கள் இயங்குவது, இந்த இயக்கத்தின் வழி புறத்தில் இயங்குவது, அகத்திலும் இயங்குகின்றது. போன முறை அது புறம் அகம் என்ற அந்த 2 நிலைகளையும் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு அதே போல கதிரவன் சந்திரன் காலம் அளக்கும் என்பது அகக்காலத்தையும் அளக்கும் புறக்காலத்தையும் அளக்கும் அப்படின்ற அந்த கருத்தை நம்ம உள்வாங்கணும். கதிரவன் புறக்காலம் மட்டும் அளப்பதல்ல, அகக்காலம். அதாவது இதை என்ன சொல்றோம்னா சைக்கிக் எனர்ஜி, அதாவது உளவியல் ஆற்றல், உள ஆற்றல் அப்படின்லாம் நம்ம பின்பு பார்க்கவிருக்கிறோம். இதுதான் மிக மிக அதாவது நுட்பமான ஒரு செயல்முறை. இது பாத்தீங்கன்னா இந்த இந்து என்ற சொல் ஒரு மனிதனை செயல்படுத்தும் ஒரு முயற்சி, நகர்த்துவது. ஏன்னா அது ஒரு சக்கரம், அதாவது இயங்க செய்வது. அப்ப இயங்க செய்கின்ற முறைகள் தான் இங்க இருக்கு. அப்ப நம்ம இன்றைக்கு பார்க்கும் பொழுது இது அறிவாக மட்டும் பெற்றுக்கொண்டே போவதில்லை, அந்த ஒழுக்கத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது. அதுதான் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்காத ஒரு பகுதி. என்னன்னா அது சொல்லும் பொழுது இவ்வளவு இந்த சக்கரத்தூளுக்கு இவ்வளவு செயல்பாடுகள் இருக்கா அப்படின்றது புரிய 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 இவ்வளவு செயல்பாடுகளையும் நான் செய்ய வேண்டுமா அப்படின்ற அந்த கேள்வி வரும் பொழுதுதான் மனிதன் உடனே இது ரொம்ப கஷ்டமான, அதாவது ஒரு கடினமான ஒரு இதாக இருக்கின்றதே அப்படின்றத பின்வாங்குவார்கள். அங்கதான் நம்மளுடைய மரபுல எதுவுமே செயல் வடிவு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க, அது செய்ய முடியுமா? அப்ப ஏன் இந்த இந்து என்ற சொல் இப்ப நிறைய அளவுல புறக்கணிக்கப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய செயல் வடிவு மிக மிக ஆழம், மிக மிக நுட்பம். பிறகு பார்க்க இருக்கிறோம் இது எவ்வளவு நுட்பமாக போகுதுன்னு. அதற்கு முன்பாக இப்ப போன முறை என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்து என்பது 3 தணல் அழல் விளக்கத்தை நமக்கு விளக்குது. அதாவது கோல்ட் ஹீட் க்ளோவிங் மூன் அண்ட் பிரைட் ஹீட் க்ளோவிங் சன், அப்புறம் இன்டென்ஸ் ஹீட் க்ளோவிங் அக்னி அப்படின்னு 3 நிலை. இதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரியான 3 நிலை தன்மைகள்ல அதாவது ஒரு ஒளி வெளிப்படுமா அப்படின்னா மிக மிக வியப்பாக இருக்கும். இதெல்லாம் பிறகு நம்ம ஆய்வு செய்வோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? இருச்சுடர் கடவுள், கடவுளையே இறைவனை உணர்வது இந்த இருநிலை அறிவாக, இருச்சுடரின் அறிவாக. ஆனா இருச்சுடர் என்பது அதாவது இருளில் வெளிப்படும் ஒரு ஒளி. அதாவது இந்த ஒளி என்ன செய்து இருளை கிழிக்கும் ஒரு ஒளியாக அமைகின்றது. இருளை கிழிக்கும் ஒளி எப்படி வெளிப்படும் அப்படின்றதுக்கு சந்திரன் ஒரு அருமையான விளக்கத்தை தருது. சூரியன் நேராகவே நம்ம என்ன செய்யறது, அந்த அந்த இருளை கிழித்து நேரடியாகவே எரித்து விடும். ஆனால் சந்திரன் என்ன இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு களவு நிலை செய்து, அதைத்தான் நம்ம பார்த்தோம் போன முறை. அது என்ன செய்யுது, ஒரு களவு நிலை செய்கின்றது. இது ரொம்ப இதையே வாழ்க்கை விளக்கமாகவே வைத்துக் கொள்ளலாம். இப்ப நேரடியாக உண்மையை தெரிந்து கொள்வது, இன்றொன்று மறைமுகமாக அங்கு இருக்கக்கூடிய நேர் உண்மையினை அறியும் அந்த ஒரு இயல்பையும் இங்கு காட்டுகின்றது. அப்போ சில வேளைகளில் உண்மையை நேர்முகமாக அறிய இயலாது. அது சந்திரன் என்ன சொல்கின்றது அப்படின்னா, நான் என்ன செய்கின்றேன், ஒரு பெரிய சக்தியின் ஆற்றலை உள்வாங்கி உனக்கு தருகின்றேன் அப்படின்னு. இப்ப இதுலதான் பெரிய ரகசியமே வைத்திருக்கின்றார்கள். எப்படி சந்திரனுடைய அறிவில் அந்த ஒளி விளக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும் அப்படின்னு. இதுல இன்னொரு ஒரு கருத்தும் இதுல இருக்கு. இந்த கருத்தை நீங்க உணர்வு பூர்வமாக உணர வேண்டும். அதாவது சந்திரனுக்கு ஏன் அவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்க பார்க்கணும். சூரியன் எல்லா நிலைகளிலும் சூரியன் இன்றி ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை பயணம் கிடையாது. உயிர்களுக்கு அதாவது உயிர்கள் உய்வு பெறவே முடியாது. அப்ப அப்படின்ற கருத்து நமக்கு தெரியும். ஏன்னா ஒளியின்றி நமக்கு எதுவுமே விளக்கம் கிடையாது. அதாவது ஒரு விடிவு, அதாவது ஒரு முக்த நிலை அப்படின்னு, அந்த ரிடாம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடிவு காலம் கிடையாது. அது போல
ஆனா இங்க நல்லா நீங்க நன்றாக பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அழகான கருத்து, ஒரு ஒரு உணர்வு பூர்வமான கருத்து. அதாவது சந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு விதமான ஒரு ஏதோ ஒரு உணர்வு, அதாவது ஒரு ஈடுபாடு, ஒரு அன்பு உணர்வு, ஏதோ ஒன்று வந்து அந்த சந்திரன் மேல ஏற்படுவது. எதற்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மிக ஆச்சரியமான விஷயம். ஒரு இரவுல பாத்தீங்கன்னா நள்ளிரவுல ஒருவன் நடக்கிறான். அங்க நடக்கும் பொழுது அங்கு என்ன இருக்கின்றது, எதிரே என்ன இருக்கின்றதுன்னு அவனுக்கு கண்களுக்கு தெரியாது. அப்போ அந்த கண்களுக்கு தெரியாத நேரத்துல அவனுடைய பயம், உள்ளே ஒரு பயம். நான் அடுத்தது எங்க போறேன், என்னுடைய திசை எங்க, இடம் எங்க அப்படின்னு கண்ணுக்கே தெரியாத ஒரு நிலையில ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சின்னதா ஒரு கை விளக்கு போடுறார். அது டார்ச் லைட் அடிக்கிறார். அடிச்சா என்ன மாதிரியான உணர்வு அவனுக்கு ஏற்படும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஒளி என் கண்களில் படுகின்றது. எனக்கு ஏதோ யாரோ வந்து எனக்கு வந்து ஒரு பெரும் துணை செய்தது போல. அந்த இருளில் ஒருவர் வந்து ஒரு கைவிளக்கு அடிக்கும்போது எப்படி வந்து அறிவு துலங்குதோ, அதை செய்கின்ற அந்த பெரும்பணியை செய்கின்ற அந்த திங்களுக்கு நாம் எல்லாம் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றோம் அப்படின்றத பார்க்கிறோம். தன்னுடைய அந்த உணர்வுல. அதனாலதான் வந்து திங்கள் அப்படின்றது, அந்த சந்திரன் என்பது ஒரு மிகப்பெரிய உயிர்ப்பு சக்தியாக நாம் வந்து பார்க்கின்றோம். பிறகு இதை எப்படின்னு பார்க்கவிருக்கின்றோம். இது எப்படி இயங்குது, இதனுடைய ஆழம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இது முன்பே சொல்லிட்டேன், அது வந்து ஒரு தீயை களவாடி நமக்கு தருவதனுடைய அறிவு. இதற்கு இன்னொரு முக்கியமான அடிப்படையும் நம்ம பார்க்கின்றோம். காலத்தை வந்து கணிக்கும் பொழுது இயல்பாகவே நீங்க கேட்க வேண்டிய ஒரு தெளிவு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எந்த நாள் என்னுடைய அந்த அதாவது அறிவுல நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான கருத்து அந்த நிழல். சூரியன் படும் பொழுது என்னுடைய உடல் ஒரு அதாவது ஒரு ஒரு அதாவது சாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிழலை உருவாக்கின்றது. ஒரு நிழல் என்பது என்னுடைய அடுத்த மறுவடிவு. அது உண்மை அல்ல, பொய் தோற்றம். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பொய் தோற்றம் மறையும் இல்லாத நாள் ஒண்ணு இருக்கு. அதுதான் சுழிய நிழல் நாள். எனக்கு என்றைக்குமே ஒரு பொய் தோற்றம் இருக்கும். அந்த பொய் தோற்றம் இல்லாத ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பேரு விழுவம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இங்க பாக்குறீங்க, இங்க என்ன பாக்குறாங்கன்னா, ஒரு நாள் அவங்க தேடுறாங்க. அந்த ஒரு நாள், எல்லா நாள்லயும் எனக்கு ஒரு பொய் தோற்றம் இருக்குப்பா பகல்ல. ஏன்னா நேரடியா ஒரு பெரிய ஒரு உண்மையை பெறும் பொழுது அங்கே எனக்கு இருநிலை இருக்கின்றது. அதாவது டூவல் பர்சனாலிட்டி மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். இதுதான் வந்து மெய்கண்டார் சொல்றாரு. உடங்கு ஏந்து உடங்கு ஏந்து அந்த முரண்படும் நிலைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. எனக்கென்று ஒரு நிழல் இருக்கின்றது. அந்த நிழல் படாத ஒரு நாளை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். அதற்கு பேரு விழுவம். அப்ப நிழல் படாத அந்த நாளை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாளை முதலாக எனக்கு அமைத்துக் கொள்கின்றார்கள். அந்த முதல் அப்படின்ற அந்த கருத்தை அங்க வைக்கின்றார்கள். அப்ப சித்திரை மேல விழுவம் வந்து நிழல் படாத ஒரு நாள் அப்படின்ற அந்த நாளை முதல்ல தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுக்குதான் வந்து கொடிமரம் எல்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சான்று எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கோயில் தான் நம்மளுடைய பெரும்படிவு. அதுல வந்து முதல்ல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு பெரிய கடமை உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சூரியனை நாம் பார்க்கின்றோம். அந்த இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கு. தமிழர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஒவ்வொரு விளக்கமும் அருமையான விளக்கம். சூர் என்பது ஒரு பெரும் சக்தி. அதுலதான் வந்து பெரும் பெரும் தெய்வ சக்திகளே உருவாகுன்றது சூர் என்ற அந்த சொல்லுலதான். அதுதான் வந்து இதை வந்து சிவசூரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூர் அப்படின்றது அந்த சூர் சக்திகள் அப்படின்னு பிறகு பார்ப்போம். அதுல இருந்தான் பெரும் பெரும் சக்திகள் வெளிப்படுவதாக நாம வந்து விளக்குவோம். இங்க பாருங்க, இந்த சூரியனை காலையில் நம்ம பார்க்கும்போது, உதிக்கும் போது காலையில நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த சூரியன் வந்து ஒரு அலமேறு அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு அலைவு செய்கின்றது. அலைவு, அதாவது ஒரு ஆசிலேஷன் மாதிரி அப்படியே மேல ஏறிட்டு கீழே இறங்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேர்கிழக்கு முகமாக அது என்றைக்குமே உதிக்கும்ன்ற அந்த காலம்தான் நம்ம வந்து என்ன நேர்கிழக்கில் உதிக்கின்ற காலத்தை தான் நம்ம வந்து என்ன காலமாக இருக்கின்றோம் அப்படின்னா அந்த காலம் தான் விழுவம் அப்படின்னு சொல்றோம்.
அந்த காலத்தை தான் நம்ம விழுவோம்னு சொல்றோம். அதுக்கு வந்து குச்சி கணிதம், நெடுங்குச்சி கணிதம் பற்றி போன முறை பார்த்தோம் விரிவாக. இந்த நெடுங்குச்சி கணிதத்துல தான் வந்து தெற்கு வடக்கு அலைவை வந்து நம்ம வந்து ஆழமாக சிந்திச்சோம். இந்த இந்த கருத்தை வைத்து தான் இங்க எப்படி ஓரைகள் நகர்கின்றன. அப்ப இதை பற்றி கொஞ்சம் விளக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ போன முறை நம்ம எதற்காக கோயில் அமைப்பு நம்மளுடைய பாருங்க, ஒவ்வொரு நம்மளுடைய சமயம் வந்து எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, நீங்க ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா இதுல ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து மிக அதாவது சடங்கே வழியாக வாழ்க்கையா வச்சிருக்காங்கன்னா, அந்த சடங்கை வந்து சிந்திக்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு அப்படின்றத சிந்திக்க மாட்டாங்க. கோபுரங்களை பார்த்து இது என்ன அப்படின்னு மடமை அப்படின்னுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆழம் இருப்பதை நம்ம வந்து முதல்ல புரிந்து கொள்ளணும். கோபுரத்தை பற்றியே அவ்வளவு விளக்கங்கள் சொல்லலாம். எதற்காக இப்படிப்பட்ட கோபுரங்களை அமைக்க முயற்சிக்கின்றார்கள், எதற்காக கோயிலில் இப்படி நம்மளுடைய கட்டமைப்புகள் இருக்கின்றன அப்படின்றது. அப்ப இங்க கோபுரத்திற்கு இடையே ஒரு துவாரம் இருக்கின்றது. அந்த துவாரத்தின் வழியே அந்த சூரிய ஒளி நேரே பாயும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா சன்னிதானம், அந்த சன் அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதான் சென்னி, அதாவது அந்த ஒளி வந்து வீசும் இடம் சன்னிதானம். அதான் சன் படுறது. இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சன்னிதானம்னா இறைவனுடைய அந்த அதாவது சூரியனுடைய அந்த சன் சொல்லக்கூடிய அந்த செந்தி வந்து படரும் இடம், உள்ளே படரும் அப்படின்றத தான் அந்த சன்னிதானம்னு சொல்றாங்க. கருவறை அப்படின்றத பாருங்க. சந்நிற்றியம் அப்படின்னா அந்த சன் அது சூரியனுடைய ஒளி பாயும் இடமாக அந்த இடத்த அவங்க செய்திருப்பாங்க. அப்போ அது நேர்நிலையில அந்த ரொம்ப அருமையான ஒரு சொற்கள் எல்லாம் பார்க்கணும், இது பார்க்கலாம். அப்ப இங்க வந்து அலமரு ஒசிலேஷன், அந்த கிழக்கு தென்கிழக்கு வடகிழக்கு அப்படின்ற அந்த கருத்தை வந்து அவங்க அவ்வளவு நுட்பமா கண்டு இதை செய்திருக்கின்றார்கள். சரி, இன்றைக்கு வந்து இந்த கருத்து ஒரு நாள் கணியம் அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு விளக்கணும். இப்ப என்னன்னா, நாள் எப்போ உருவாகுது அப்படி, அதாவது நாள் எப்பொழுது தோன்றுகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் 12 மணி, இரவு 12 மணிக்கு நாள் வந்து ஒரு அந்த டேட், அதாவது அந்த காலம் வந்து மாறுதுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. உடனே தமிழர்கள் எல்லாரும் 12 மணிக்கு தான் வந்து நம்மளுடைய நாள் வந்து மாறுது, அது வந்து கிரிகோரியன் கேலண்டர், அவங்களுடைய நாள்காட்டியை வந்து வைத்துக்கொண்டு அவங்க எல்லாம் உடனே என்ன செய்யறாங்கன்னா, நாள் மாற்றம் வந்து அன்றைக்கு 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொது நிலையில நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைத்து அந்த 12ஐ தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அறிவுடைமை இருக்கு, அதுல இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இங்க நீங்க பொதுவாக பாருங்க, ஒரு பொதுமக்கள்ல கடிகாரம் இல்ல, கையில வந்து ஒரு கடிகாரம் கட்டல, இரவு 12 மணி ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும் கடிகாரம் இல்லாம மணி வந்து 12 ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னா? ஏதாவது இயற்கை அதுல வந்து ஒரு இயற்கையினுடைய சலசலப்புகள், சலனங்கள், இல்ல மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. 12 ஆயிடுச்சு, ஒரு விடியல் நடந்தது அப்படின்னு, அதாவது ஒரு மாற்றம் நடந்து விட்டது. மாற்றம் என்பது இயற்கை சார்ந்து இருக்க வேண்டும், இயற்கை அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எந்த ஒரு சலன நிலை இல்லாது, ஒரு சலனமே இல்ல, 12 மணி முடிஞ்சது, நாள் விடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னோட உடனே எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க. அது எப்படி முடியும்? அப்ப இது எது அறிவுக்கு உடமையான ஒரு செயலா அப்படின்னா இல்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழர்கள் என்ன செய்கின்றார்கள், ஆயினும் அக்கதிரோன் வர வந்ததே. என்ன நாள் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதிரவன் வரணும்பா, வெளியே வந்தா தான் ஆர்ப்பரிக்கும் அந்த அந்த பூச்சிகளும் வண்டுகளும் புல் பூண்டு செடி கொடி அத்தனையும் வந்து தழைத்து அதனுடைய அந்த அந்த துளிர்வுகள் அத்தனையும் வெளிப்படுற நேரமே காலை நேரம். இதுக்கு நாம மனிதர்கள் சான்று பகர வேண்டாம். எல்லா உயிர்களும், உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது உயிர்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அதுக்கு பதில் சொல்லிடும். அப்ப இதுக்கு என்னத்துக்கு ஒரு அடையாளம்? அதாவது இதுக்கு வந்து ஒரு நேரம் காட்டி தேவையா? தேவையில்லை. ஒரு சாதாரண குருவிகளுக்கு தெரியுது, செடி கொடிகளுக்கு தெரியுது, மனிதனுக்கு இயல்பாகவே அறியக்கூடிய அந்த நிலையை
எப்படி நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இதுதான்ப்பா காலம் உதிக்குது அப்படின்றாரு. இதுதான் ஒரு பொழுது விடிதல் அப்படின்றது, வைகரையை கடந்து ஒரு பொழுது விடிது அப்படின்னா அதுதான் வந்து காலம் காட்டும் கருவி, மாற்றம் காட்டும் கருவி. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இல்ல இது 12 மணிக்கு. எனக்கு என்ன வியப்புனா, தமிழ் பாரம்பரியத்துல உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் இது தெரியாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ராத்திரி 12 மணி முடிஞ்சதோடயே பட்டாசு வெடிக்கிறாங்க, ஆரவாரங்கள் செய்யறாங்க. புரியவே முடியல. அப்படின்னா தமிழர்களை இவர்கள் தமிழ் பண்பாடு அங்க முழுவதுமாக அறவே இவர்களுக்கு தெரியல. ஏன்னா தமிழ் பண்பாடு என்பது இயற்கையின் வழி அது வந்து தேர்வாகுவது. ஏதோ யாரோ ஒருத்தர் குறித்து கொடுக்கின்ற அந்த ஒரு முயற்சியில நடப்பது அல்ல. கட்டுப்பாட்டுல வராது. மனித கட்டுப்பாட்டுக்கே வராத ஒரு 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 பண்பாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இயல்புல, அதாவது அதனுடைய கட்டமைப்புகள், முக்கியமான கட்டமைப்புகள் எல்லாமே இயற்கை சார்ந்துதான் வரும். அதனாலதான் சொன்னாரு, செயற்கை அறிந்த கிடைத்தும் இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஐயா, நீ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன்னுடைய அறிவுல நீ எந்த உச்சத்துக்கு வேணாலும் போய் உன்னுடைய செயற்கை அறிவு, இதோ பாரு, நான் வந்து ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்நுண் அறிவியல்லாம் நான் வச்சிருக்கேன், என் அறிவு வந்து பெரிய நுண்ணறிவுகள் எங்ககிட்ட இருக்கு, அப்படி என்ன வேணாலும் பேசிக்கோ, என்ன வேணாலும் செய்துக்கோ. ஆனா இயற்கை அறிந்து செயல். உன்னுடைய கட்டமைப்புகள், அந்த கட்டமைப்பு இயற்கையினுடைய கட்டமைப்பாகத்தான் இருக்கணுமே தவிர செயற்கையில வைத்து நீ நகர்த்த முடியாது. ஏன்னா அது உண்மை அல்ல. ஒரு காலத்துல அதெல்லாம் தகர்த்து எறியப்படும். அப்போ அடிப்படை என்னன்னா, இங்க சொல்றாரு பாருங்க, ஞாயிற்றினோட வட அயன தென் அயன பெயர்ச்சி. அதாவது நார்த் சவுத் வந்து நீங்க இது ஆங்கிலத்துல படிக்கிறேன், சன் நார்த் சவுத் ஹெமிஸ்பெரிக்கல் மூவ்மெண்ட். நீங்க அந்த மாதிரி மேலையும் கீழையும் அந்த சூரியன் வந்து உதிக்கும் பொழுது மேல, அதாவது நகரும் பொழுது, அப்போ அங்க என்ன நடக்கும்னா நாட்கள் மாறுகின்றன. அதாவது இரவு பகல் மாறுகின்றது. இரவும் பகலும் சமமாக இருக்காது அப்படின்ற ஒரு பெரிய அறிவியலை பிறகு எப்படி திருமூலர் சொல்றாருன்னு பாருங்க. அப்போ அங்க வந்து இரவு பகல் சமமாக இருக்காது. ஆனா நாங்க சூரியனை தான் மையப்படுத்தி காலத்தையே கணிக்கின்றோம். அப்ப அதை மையப்படுத்தினா அங்க நிச்சயமா சூரிய சந்திரன் இருக்கிறாங்க. ஆனா சூரியன் உதயமாகும் போது நாள் பிறக்கின்றது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அப்ப பூமி சுழற்சி தான். அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றும் பொழுது அது, அதாவது செலவு அல்ல, அது வந்து நகர்ச்சி கிடையாது, அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் பொழுது அங்கே சூரியனுடைய அந்த ஒளி வந்து மாற்றம் அடைகின்றது. இங்க பாக்குறீங்க. இப்ப இது என்ன காட்டுதுன்னா, இங்க பாருங்க, நாலு இரவும் பகலும் வந்து ஒரே நேரத்துல அமையாது. ஒரு சில சூழல்ல ஒரு இடங்கள்ல இரவு கூடுதலாக இருக்கும், பகல் வந்து குறைவாக இருக்கும். அப்போ நம்ம பாருங்க, இந்த இந்த வரியை நான் வந்து ஆங்கிலத்திலே படிச்சிடுறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. பிறகு இதை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழர்கள் இந்த ஒரு நாள் கணியத்தை எவ்வளவு நுட்பமாக செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. முதல்ல ஆயினும் அக்கதிரோன் வந்ததோட திருமந்திரம் சொல்லுதா? இவ்வளவுதானா? இல்ல. கதிரவன் வர இரவு பகல் சமமாக இருக்கும் இடப வீதி மேல விழு துளை விழு காலத்தை இயக்கும் கால நாள் கனியம் பிறந்ததே என்பார் திருமூலர். இதை நான் பிறகு இதை விரிக்க போறேன், இந்த பகுதியை தான் விளக்க போறேன். அதாவது எப்படி இந்த இந்த சூரியனுடைய அதாவது உதயம் நாளை முதல்ல கணிக்கின்றது. ஆனா இங்க நாள் என்ற சொல் பிறகு இதை பற்றி பிறகு போவோம். ஆனா முதல்ல இங்க பாத்துங்க, இங்க இந்த இந்த வரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதை நான் அடுத்த கட்டத்துல விளக்க போறேன். A sun north south hemispherical movement lengthens and shortens the night and the day. The day and night are not equal in one day. இதுதான் முதல்ல புரிந்து கொள்ளணும். எல்லா நாட்கள்லயும் இரவும் பகலும் சமமாக இருக்காது. அப்ப எப்போ சமமாக மாறும்னா விழுவம் காலம். அந்த விழுவ காலத்துலதான் சமமாக இருக்கும். பாருங்க, ஒரு நாள் குறிப்பிலேயே அவங்க வந்து ரெண்டு விஷயத்த புடிச்சுக்கிட்டாங்க. அந்த நாள் வந்து சமமாக அமையணும் அப்படின்னா அங்க வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அங்க நமக்கு விழுவம் வேணும், அந்த விழுவ கணிதம் வேணும் அப்படின்றத விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டாங்க. விழுவ கணிதம், அதாவது நான் மீண்டும் இந்த கருத்தை சொல்றேன்,
இதை பிடிச்சுக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு. இந்த கருத்தை பாருங்க. விழுவம் அப்படின்றது நிழல் படாத அந்த நாள். இந்த நாள்ல தான் இரவும் பகலும் ஒருவருக்கு சமமாக இருக்கும் அப்படின்ற அந்த கருத்தம் இதுலயே உள்ள ஒடுங்கி கிடக்கு. அப்போ அந்த நாளுக்கு நாம நாள் எப்பொழுதும் உதயமாகிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து, அதே நேரத்துல இது ரெண்டும் சமமாக நாள் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா சன் ரேஸ் எப்போ இந்த பூமி நேராக இருக்கின்றதோ அன்றைக்கு தான் இரவு பகல் சமமாக இருக்கும்ன்ற கருத்து வந்தது. அப்போ பூமி சாய்வு நிலையில சுழல்கின்றது, அதாவது தன்னுடைய வட்டச்செலவு செய்கின்றது அப்படின்ற அந்த கருத்து தமிழர்களுக்கு அன்றே தெரிந்திருக்கு. இதை பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப வியப்பு என்னன்னா, இப்ப பாருங்க எப்படி திருமூலர் இந்த வியப்பை சொல்றாருன்னு. அப்ப அது பூமி ஒரு சாய்வு நிலையில இருக்கு. எல்லா நிலைகள்லயும் அது ஒரு முழுமையான சமமான நாளை பெற்று விடாது. ஏன்னா இந்த பாருங்க, இந்த பூமி இங்க சாயுது, இங்க பாக்குறீங்க. இந்த சாய்வு பெறும் பொழுது அங்கே இரவு பகல் மாறிவிடும் அப்படின்னு. இதை பாருங்க, இங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பூமி கொஞ்சம் நேரு சாய்வுல இருக்கிறதுனால. அப்ப இந்த சாய்வு நிலை வரும் பொழுது அது முழுமை பெறாது அப்படின்னு. அப்போ அவங்க வீதிகளை விளக்குறாங்க. இதுதான் ஆச்சரியமான விஷயம். இத எப்படி திருமூலர் செய்யறார் பாருங்க. இத திருமூலர், அதான் சொன்னேன், திருமூலர்லாம் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய அறிவியல் ஞானி, விஞ்ஞானி, அறிவியல் மேதை நீங்க பார்க்கலாம் பிறகு. ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் இவரை வைத்து எத்தனை தியரியை உடைக்கலாம் அப்படின்னா நிறைய செய்யலாம். நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. பாருங்க, அவ்வினம் மூன்றும் ஆடது வாய் வரும், எவ்வினம் மூன்றும் கிளர்தரு ஏறதாம், தவ்வினம் மூன்றும் தழைத்திடும் தண்டதாம், இவ்வினம் மூன்றும் ராசிகள் எல்லாம். எல்லா ராசியும் இதுலயே அடக்கி காட்டிடுவார். இப்போ அது ஆங்கிலத்துல புரிஞ்சுக்குங்க. The zodiac houses, ராசிஸ் are in 3 clusters reckoned. With the goat, மேஷா, comes its group of 3. இங்க மேஷத்தை வச்சுதான் எல்லா கணக்கு. இந்த கோட் அப்படின்ற ஆடுன்ற கருத்து ரொம்ப பெரிய முக்கியமான கருத்து. இந்த கருத்து மட்டும் உடைப்பட்டதுன்னா நிறைய உண்மைகளை நம்மால காண முடியாம போயிடும். அப்போ அடுத்தது வித் பூல், அடுத்தது பூல் வருது. எங்க இடபம், நான் அதை பத்தி பாக்குறேன். comes its group of 3, மூணாக பிரிக்கிறாங்க. with the twins, மிதுனா, comes its group of 3. thus are the rasis in zodiac in clusters 3 reckoned. இப்போ இது என்ன புரட்சி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய அறிவியல் புரட்சியே இதுல செஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாருன்னா 3 வீதிகளை பிரிக்கிறாங்க. ஒன்னு ஏரிஸ் பாத், இன்னொன்னு தாரஸ் பாத், இன்னொன்னு ஜெமினாய். அப்போ இங்க பாத்தீங்கன்னா பாத் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அப்போ இங்க மிதுன வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி, நடுவீதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுல என்ன ரகசியம் இருக்குன்னா, சரியா பாத்தீங்கன்னா பங்குனி சித்திரைக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆடு, இந்த காலகட்டம் இரவும் பகலும் சம நாளாக இருக்கும் அப்படின்ற ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா சம நாட்கள்ல முடியும். இங்க இரவு பகல் குறையும், கூடும். இங்க அதாவது வட துருவத்துல, அதாவது வட துருவம் அல்ல, வட பகுதியில் இங்க நாட்கள் பகல் நிலை அதிகமாக இருக்கும். இங்க இரவு நிலை பாத்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும். அதே போல இந்த பக்கம் அதே சவுத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா சவுத் ஹெமிஸ்பெரிக்கல்ல இது வேறு மாதிரி இயங்கும். அப்போ இத 3 பகுதியாக பிரிச்சாங்க. யார் பிரிக்கிறா? இது பாத்தீங்கன்னா பரிபாடல்லையும் இதுலயும் பிரிச்சிடுறாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது 5ஆம் நூற்றாண்டுக்கு மேற்பட்டு போகுது, அது பின்னால போகுது. அப்ப பரிபாடல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சங்கத்தமிழ்னா ஒரு 3-4. ஏன்னா அது ஏன் சொல்றேன்னா இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பிறகு அதை பத்தி பேசுவோம். ஆனா நம்ம பேசுறது எல்லாமே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பகுதிக்கு போயிட்டோம். அப்போ இந்த பகுதியில என்ன பெரிய சாதனை, இந்த 3 பிரிச்சிருக்காரு, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சயின்ஸ். இந்த சயின்ஸுகளுக்கு நான் இப்போ அதிகமா போகல, நான் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் காட்டிடுறேன். ஞாயிறு ஒளி சேமிப்பு கால வகைப்பாட்டின் ஆள் கருவூலம் திருமந்திர பாடலோடு ஒத்த சங்கத்தமிழ் நல்லத்துவனார் பரிபாடலும் இதுல வெளிப்பட்டு பூமியோட சாய்வு எப்படி கணிக்க முடியும்னு கணித்து அதுல நிறைய 3 விஷயங்களை பிரிச்சிடுறாங்க.
3 விஷயம். அதுல வந்து இரவு பகல சமமா வச்சுக்கிட்டு இதுல 3. இது எல்லாமே புறத்துலதான் நடக்குதா? அகத்துக்கும் இதைதான் சொல்றாரு. திருமந்திரம் வந்து அகம் புறம் பேசுகின்ற ஒரு மிக நுட்பமான ஆகம அறிவியல். அப்போ இதுல அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இதே நல்லத்துவனார் சொல்றாரு. நான் இது ரொம்ப பெரிய விரிவாக்கப்பட வேண்டிய ஒரு மிக நுட்பமான செய்யுள். அதாவது இது இது இன்றைக்கு இதை வந்து நான் தனியா ஒரு நாள் வைக்கிறேன். இந்த இதை வைத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஜோதிடத்தினுடைய ஒரு கருப்பொருளை விளக்கிடலாம். நம்ம பிறகு நான் அதை சொல்றேன். ஆனா இதே வந்து நல்லத்துவனார் சொல்றாரு பரிபாடல்ல. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பகுப்பினுடைய நுட்பம் என்ன அப்படின்னு அறிவியல் பின்புலத்தோடு பார்க்கும்போது பாருங்க, இன்னைக்கு அந்த புலமே வந்து வேனில் முடங்கல்ல போட்டோ பீரியட். போட்டோ பீரியட் அப்படின்னா ஒளி வமயம் அப்படின்னு, ஒளிகள் வந்து இந்த இடத்துல காலத்துல குவியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இது வந்து இன்றையோடைய அறிவியல். நான் பேசுறது இன்றைய அறிவியல், தெரியுங்களா? இது இந்த அறிவியல்ல ஒளி குவியும். ஒளி குவிந்து அது வந்து உச்சத்துக்கு போகும். அதனாலதான் சூடு இங்க இருக்கு. சம்மர் சால்ஸ்டிஸ் அது பெரும்பாலும் சொல்லலாம். இது உணர முடியுது. இதுல என்ன ஒரு நுட்பம் இருக்கு, மிகப்பெரிய நுட்பம் இருக்கு. அதை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. பாருங்க, இந்த கட்டத்துல 12 கட்டங்கள்ல இந்த 2 பகுதிகள் ஒரு துலா கன்னி மீனம் பீசஸ் ஏரிஸும் இது 2ஐயும் பிரிச்சு இதுல அப்படியே ஒரு ஒரு சர்க்கிள், இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, 3 பகுதிகளாக முதல்ல ஒளி, அதாவது எப்படி வந்து ஒரு சூரியனுடைய ஒளி பூமிக்கு அந்த சேர்வு நிலையை அவங்க ஆய்வு செய்யறாரு. இந்த ஆய்வு வந்து திருமூலர் ரொம்ப ஆழமா செய்வாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆழத்துக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிந்து இன்னும் ஆங்கிலேயர்கள் கூட வந்து அவங்களோட அறிவியல் இன்னும் கொண்டு போகல. இன்னும் பார்க்க போறோம் இது எப்படின்னு. ஆனா இதை முதல்ல செஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க இந்த 3. இதுக்கு பிறகு இதை எவ்வளவு நுட்பமா கொண்டு போறாருன்னு நீங்க பாருங்க. அப்ப இதை வந்து இப்படி பிரிச்சிருக்காரு 3 நிலை. இது வந்து சூரியனுடைய அந்த ஒளிநிலை எங்கே தாக்கப்படுகின்றது, எவ்வளவு தாக்கம் பூமிக்கு ஏற்படுகின்றது அப்படின்றத வீதிகளாக பிரித்தார்கள். இது திருமூலர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் பாருங்க. அப்போ 3 பிரிச்சுட்டாங்க. சரி, இதனுடைய இதுல வந்து இந்த பகுதியிலிருந்து நான் ஒரு சில விஷயங்களுக்கு போறேன். ஏன்னா இதுக்கு எனக்கு என்னன்னா ஒரு சின்ன பதிவு நான் உங்களுக்கு செய்யறேன். இதுல வந்து என்னன்னா தமிழர் 60 அறுபான் மான, அதாவது தமிழர் செக்ஸாஜெசிமல் பேஸ் 660, அதாவது 60 அறுபான் மான கால கணிய முறையை தமிழர்கள் வந்து ஒரு மிக பழைய நிலை, அதாவது முன்பு அது ஒரு சிலப்பதிகார காலத்திலே நாளிகை கணக்கு நமக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து என்னமோ பேசுறாங்க 60 என்பது நமக்கு என்னமோ ஒரு புதிய எண் போல இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்ப்போம், இதுல ஒரு நாள் வந்து 60 நாளிகை 24 மணி நேரம். 20 மணி நேரம். அந்த ஒரு நாள் வந்து 60 நாளிகை, அது வந்து 24 டே, இது 24 hours. அப்ப ஒரு நாளிகை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா 24 நிமிடம். இந்த 24 நிமிடத்தில் உள்ள ரகசியத்தை பின்பு பேசுவோம். இது எப்படி 24, இந்த ஒரு நாளிகை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இது 24 நிமிடத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம பிறகு பார்ப்போம். சரி, இப்ப இதுல வந்து என்னன்னா பாருங்க, அப்போ என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா குறுநீர் கண்ணல் அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு சயின்டிபிக் டெக்னாலஜி தான். இது வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்திலேயே வந்து குறுநீர் கண்ணல் நாளிகை வட்டில் கடிகை செஞ்சிருக்காங்க. ஒரு வட்டில் கடிகை இருந்திருக்கு, கடிகாரமே செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. தண்ணீரை ஊத்தி இதை வந்து நாளிகை கணக்கு இதுல இப்படி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு முறையே அவங்க செய்து வைத்திருந்திருக்காங்க. அப்போ இதுல வந்து நாளிகை கணக்கர்னு இருந்திருக்காங்க. நாளிகை எப்படி கணக்கு பண்றது அப்படின்றத அந்த கணக்கு செய்யற, அந்த மேத்தமேட்டிக்ஸ் செய்யறதுக்கான ஒரு மேத்தமேட்டிஷியனே இருந்திருக்கிறாங்க. நாளிகை இசைப்பு அதை வைத்து என்ன இசை நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற மியூசிக்ஸ் நுட்பத்தை வந்து நாளிகையில செஞ்சது. இதை பத்தி தான் என்னுடைய நூல்ல நான் எழுத முயற்சி பண்ணேன். ரொம்ப ஆழம், மிக மிக ஆழம். அப்ப இசைக்கருவிகளை வந்து நாளிகை கணக்கில் பகுத்து இசைப்பர் அப்படின்ற ஒரு பெரிய நுட்பம் வந்து இதுல இருக்கு. இது எப்படி நாளிகை கணக்கு வைத்து நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ வந்திடும் ஆகாச ஆறது, இப்ப இது வரும் அடுத்தது. நான் சொல்ல வேண்டிய பாடத்திலே இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் இந்த பாடத்தை நான் இதுல இணைச்சிருக்கேன் அப்படின்றத முதல்ல பிறகு நான் இது சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது இது கொஞ்சம் சொல்லும் போது இதெல்லாம் என்ன சார், என்னமோ ஒரு ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு, இது ரொம்ப ஆழமா போக கூடாதுன்னு நினைச்சேன். கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது.
ஏன்னா இவ்வளவு ஆழம் வந்து தமிழர்களிடையே இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாமலே போயிருமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு மனதுல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. சாவமான ஆண்டு அப்படின்ற ஒரு ஆண்டு முறையை வந்து திருமூலர் அறிமுகப்படுத்துறாரு. சாவமான ஆண்டு அப்படின்றது எப்படி ஒரு நாள் கணியம் செய்யறது. இந்த நாள் கணியத்துக்கு பேரு சாவமானிய ப்ரெடிக்ஷன், த ப்ரெடிக்ஷன் ஆஃப் டே. எப்படி வருது, ஒரு நாள் கணியம் செய்வதற்கு சாவமான ஆண்டு எப்படி வந்து உதவுது அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப எப்படி இத வந்து இந்த கணிதத்தை அவங்க செய்யறாங்க அப்படின்னா, ஒரு எளிய கணித முறையில நமக்கு வந்து மிக நுட்பமான ஜியோமெட்ரிய பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு வடிவியல் முறையை அவங்க பயன்படுத்துறாங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா, நம்ம சொல்றோம் சூரியன் நகருதுன்னு. சூரியன் உண்மையிலே நகருதா? சூரியன் நகரல, பூமி தான் சூரியனை சுத்தி நகருது. அப்ப இங்க பாருங்க, இந்த வடிவத்தை முதல்ல இந்த இடத்துல பாருங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, பூமிய நம்ம எப்படி வந்து அந்த அண்டத்தை பார்க்கிறோம்னா, பூமியை வைத்து அந்த பூமி சூரியனை சுழலும் பொழுது, அந்த வட்டச்செலவு செய்யும் பொழுது, அந்த அதனுடைய வட்டச்செலவு செய்யும் பொழுது அங்க என்ன செய்யுதுன்னா, அந்த பூமி சூரியனை பாருங்க கண்ணாக வைத்துதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முயற்சி பண்றோம். இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சூரிய வெளித்தோட்ட செலவு, சன் அப்பரண்ட் மூவ்மெண்ட் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க பூமிக்கு பதிலா நம்ம சூரியனை வந்து அந்த இடத்துல வச்சு, பூமியினோட இடத்துல வச்சுதான் எல்லாத்தையும் கண்ணை வச்சு பார்ப்போம். அது உண்மைதானே. நம்ம கண்கள் எப்படி வேலை பார்க்குதுன்னா, சூரியன் இல்லைன்னா நமக்கு கண்கள் இயங்காத. அப்ப எப்படி இந்த அறிவை வந்து எடுக்கிறாங்கன்னா, முதல்ல பூமி பூமி வந்து நாம வந்து சூரியனை பார்த்து சூரியன் எங்க நகருதோ அதுக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய கண்களை நாம வந்து அசைக்கிறோம். அதாவது இந்த கணிதமே அப்படித்தான் செய்யப்படுது. இந்த கணிதமே அப்படித்தான் நகருது. சரி, இந்த நகர்ச்சிக்கு பின்னால எங்க சந்திரன் வருது அப்படின்றது தான் ரொம்ப வியப்பா இருக்கும். அங்க சந்திரனையும் வச்சிடுறாங்க. அதுதான் ரொம்ப ஆழம். அப்ப இதுல முதல்ல பாருங்க, திருமூலர் வந்து இந்த பாட்டு, இந்த இந்த திருமூலரினுடைய இந்த திருமந்திரம் என்னை கேட்டா இது ஒரு பெரிய புரட்சி செய்து, மிகப்பெரிய புரட்சி. வந்திடும் ஆகாசம் ஆறு அது அப்படின்னு. இப்ப ஆகாசம் ஆறு அது அப்படின்னா, ஆறுன்றதுக்கு பல அந்த சொல்லுடைய இதே வந்து மிக மிக நுட்பமான சொல். ஒன்று நீங்க வந்து இப்படி புரிந்து கொள்ளலாம். நீங்க வந்து இதை அகநிலையில உட்கார்ந்து நீங்க பண்ணும் பொழுது, இதை வந்து தாந்திரிக முறையில பார்க்கும் பொழுது 6 ஆதாரங்களாக அது பெயரும் பொழுது, அப்ப என்னன்னா நீங்க உள்ளத்துல இங்கேயே உட்கார்ந்து ஒரு அண்டத்தோட உங்களை தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு தியான நிலையில உட்கார்றீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்படி உட்காரும் பொழுது நீங்க வந்து எங்கேயும் அண்டம், பெரிய அண்டம், இது அண்டம் பாத்தீங்கன்னா பேரண்டம், அது வந்து எங்கெங்கயோ, அதாவது எண்ணில் அடங்காத அந்த நிலை, அந்த எண்ணில் அடங்காத நிலையை நான் வந்து என் உள்ளே அடக்கும் ஒரு பயிற்சி இருக்கும்னா, அந்த ஆகாசத்தை 6 ஆதாரத்துல நம்ம அடக்கிடலாம். அப்ப அந்த 6 ஆகாசத்தை வந்து நம்ம என்ன செய்யறாங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு, நீ ஆகாசத்தின் உள்ளே நுழையும் போது இதான் சீதகாயம் அப்படின்னு இதெல்லாம் நிறைய பேசுவாங்க. பிறகு இதெல்லாம் பார்க்க போறோம். அப்ப ஆகாத இடம், ஆகாத இடம், கோஷம், ஆகா கோஷம், அதான் கோஷம்னு சொல்றோம், அசம். பிறகு இதை பத்தி பேச போறோம். ஆகாத, நடக்காத ஒரு இடம் ஒன்று இருக்கு, அது வெற்று நிலை. அது 6 நிலைகள்ல விரியும். அது 6 நிலைகள்ல விரியும்னா, புறத்துல அது எப்படி 6ஆக பிரியுது அப்படின்ற ஒரு கேள்வி. 6 அப்படின்றதுக்கு இன்னொரு சொல் வந்து, அந்த சொல் வந்து அதனுடைய விளக்கம் சொல்றேன். சூரியன் நகர்ச்சியை அந்த அதனுடைய நகர்ச்சி, அந்த ராசிகள், அதாவது ஓரையில நகர்வதையும் 6ன்னு தான் சொல்லுவாங்க. அதையும் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியுது, வந்திடும் ஆகாசத்தின் உள்ளே உன் கண்களுக்கு சூரிய ஒளி பட, அந்த சூரிய ஒளியை வைத்து நீ நகர்த்தினாய் ஆனால் அப்படின்னு சொல்றாரு. 6 வந்தா நாளிகை வந்துருமா. அப்போ உனக்கு நாளிகை கணக்கு வந்து உனக்கு தானாகவே வெளியே வந்துடும் அப்படின்றாரு. பாருங்க, அகத்துல இருக்கிறது அது புறக்கணிதமா இருக்கலாம், அகக்கணிதமா இருக்கலாம். நாளிகை வரணும், அந்த நாளிகை ஒன்னு உள்ளே நுழையணும். இதை நான் பிரித்து தான் அததான் அகக்கால புறக்கால இயல்னு பிரிச்சேன் என்னுடைய நூல்ல. அப்ப இத நாளிகையை பத்தி பிறகு பேசுவோம். நாளி என்பது என்ன, நாட்டத்தை உருவாக்குவது நாளிகை. நாட்டம் அது பிறகு வரும். நாடு, அந்த வார்த்தை நாடு என்ற சொல், நாடுதெல்லாம் அப்போ ஒன்றை தேடுவது, தேடும் அந்த முயற்சிகள் 2ஆக பிரிவதை அப்புறம் பிறகு பார்ப்போம்.
அதுதான் நாளிகை அப்படின்னு. கை அப்படின்னா ஒரு கிளைத்து போகுது. கை என்பது கிளைப்பது. அப்ப நாட்டம் கிளைக்கின்றது. அருமையான ஒரு சொல் பாருங்க. நாடுதல், அந்த என்னுடைய தேடல் பல்வேறு நிலையில கிளைச்சிரும். அப்படியே கிளைத்தல் அப்படின்னா வெளிப்படுது. இது தமிழ் புரியாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. என்னடா என்னமோ பேசுறாரு அப்படின்னு. கிளைத்தல் அப்ப அதாவது கிளைத்து பல்வேறு நிலைகள்ல வெளிப்படும். அந்த மாதிரி வரும்பொழுது அக்கரம் 30. அப்போ அதனுடைய வடிவங்கள், உருவடிவங்கள் 30 உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் கேட்கிறேன், நம்மளுடைய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தொல்காப்பியத்துக்கு போங்களேன். கொஞ்ச நேரம் நான் இதை வந்து பிறகு நான் விளக்குறேன். தொல்காப்பியம் நமது எழுத்துக்கள், அதாவது வரி வடிவ எழுத்துக்கள் 30 அப்படின்னு சொல்லும். அக்கரம் 30னா என்ன அர்த்தம்? 2 பொருள்ல இங்க புரிஞ்சு கொள்ளணும். அக்கரம் 30னா உன்னுடைய வரி, அதாவது அது வடிவமாக போக போது 30 நாட்களாக மாறும். அதாவது நாள்ன்றது இப்ப ஒரு மாதமாக அது உனக்கு வெளிப்படும். அப்போ 30 நாளாக அது உனக்கு வெளிப்படும். அதே 30 எடுத்தீங்கன்னா அது வரி வடிவமா உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லிடும். அது வந்து நம்மளுடைய அகநிலையில தமிழ் விளக்கும் 30. எப்படி 30 வந்துச்சு? கணிதம் தெரியுமா? 18 12 12 உயிரும் 18 மெய்யும் சேர உயிர்மெய் சேர 30. அருமையான ஒரு அருமை இதுல இருக்கு. கணிதம் பிறகு இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். என்ன பண்ண பாக்குறாங்க அப்படின்னு. ரொம்ப ஆழம். அக்கரம் 30. ராசியும் வந்திடும். பிரிக்கிறது. இந்த பிரிப்பு முறை ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுக்கு வந்து கோடு போட்டு தனித்தனியா பிரிக்கிறார். ராசியும் வந்திடும் 12ஆக மாறும். அப்போ அக்கரம் 30 அப்படின்னா உயிர் மெய் 18ஆக, ஏன் மெய் 18, இங்க வந்து உயிர் 12. அப்போ ராசி அப்படின்னா அங்கே ராசி 12 வருது. அப்ப இது வந்து 30 நாள்கள், ராசி 12 வந்துரும். இந்த நாள் எல்லாம் சேர்க்கும் போது நாள் அது 360. இங்கதான் 360. அப்ப இது நான் ஆரம்பத்துல என்ன நினைத்தேன்னா, 360ன்னு சொல்றாரு, வந்திடும் ஆண்டும். நாள் வந்து அது 360ஆக மாறிடும். நீங்க 30 சேர்த்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து 30 ராசி 12 போகும்போது, அதாவது அந்த அந்த நகர்ச்சி நகரும் பொழுது ராசி 12ஆக இருக்கும் பொழுது நாள் வந்து 360. அப்படின்னா நீங்க என்ன கணக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க 360ஐ எப்படி உருவாக்குகின்றோம் அப்படின்ற கருத்தை அவர் சொல்றாரு. அப்போ 12 36. அந்த ராசியில அந்த 30 சேர, அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதுலயே வந்து பாகைகளை சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அமைச்சிட்டாரு. அவ்வளவுதையும் கட்டமைக்கிறாரு பாருங்க. அப்போ 30 வச்சு எப்படி கட்டமைக்கிறாரு பாருங்க. அந்த அதாவது அந்த ராசியோடைய அமைப்புகளை அவரு கட்டமைக்கிறார். அப்ப அது 360 ஆயிரும். அப்ப 360னா என்ன? ஒரு சர்க்கிள், கம்ப்ளீட் சர்க்கிள் வந்துருச்சு. சைக்கிள், அந்த சர்க்கிளோடைய லாஜிக்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்ப அது வந்து ஒரு வட்டமா வந்துரும். உனக்கு 360 பாகை வந்துரும். அது பாகையாகவும் பார்க்கலாம், நாட்களாகவும் பார்க்கலாம். அப்போ 360 வந்துரும். அப்ப அதுதான் ஆண்டு. அப்ப நம்ம கேட்போம், இல்லையே இப்போ இருக்கிற நம்மளுடைய ஆண்டு வந்து கணிதம் அது இல்லையே, 365 நாள் வருது, எப்படி வரும்? இப்ப இவரு தப்பா பண்ணிட்டாரோ கணக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, இங்கதான் இவருடைய அறிவு, அந்த ஆழம் இங்கதான் பார்க்கணும். ஆண்டும் வகுத்துறை அவ்விலே. இப்படி நீ கண்டேன்னா 360 ரகசியத்தை நீ பிடிச்சிருவ அப்படின்றாரு. இப்படி அப்படின்றத நான் இன்னொரு வகையில நான் உங்களுக்கு சொல்றேன். இட்ஸ் அமேசிங்கான இதே வார்த்தை, எவ்வளவு ஆழம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு நுட்பம். இதை நான் ஆங்கிலத்துல முதல்ல படிக்கிறேன். ஏன்னா ஆங்கிலத்துல ஒரு முறையில நடையில எழுதியிருக்கேன். அதாவது across the space vast the sun traveled through zodiac houses 12 போகுது. அப்படியே சுத்துது. அப்படியே அந்த சூரியன் சுத்துது பாருங்க, பூமி சுத்துது. அதே மாதிரி நம்ம 360 சுத்தி வரும். அப்படி சுத்தி வரும் பொழுது நீ வந்து முதல்ல 60 நாளிகையோடைய ஒவ்வொரு நாளும் அந்த சுற்று வரும் பொழுது 60 நாளிகையை நீ கண்டுபிடிச்சிருவ. இந்த 60 நாளிகைக்கு பின்னால இருக்கிற ரகசியம், புறத்துல இருக்கிற ரகசியத்தை சொல்றாரு. ஒரு டே அப்படின்ற கணக்கு நமக்கு வந்துருது.
அதுல வந்து as 30 நாளிகை, அதுல வந்து நான் வந்து அக்கரம் 30ஆ மாத்தினேன். ஒரு நாள்ல நடக்கிறது. ஒரு நாள்ல பகல் இரவு 2 நாள் இருக்கு. இன்னொரு ரகசியத்தை உள்ள வச்சிடுறாரு. The 30 நாளிகை as a day and 30 நாளிகை as a night. நான் இது ரெண்டையும் பிரிச்சிருக்கேன். 30 நீங்க பிரிச்சீங்கன்னா அதுல பாதி பாதி சமநாள் வரணும். அந்த சமநாள் கணிதத்தை தான் இங்கேயும் வச்சிருக்காரு பாருங்க. அந்த சமநாள் கணிதத்துல நீங்க அப்படி வச்சீங்கன்னா and the days reckoned as a 300, அந்த நாளை வைத்து நீ கணிதம் செய்தாய் ஆனால் ஆண்டு உனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற இன்னொரு நுட்பத்தை காட்டுறாரு. எனக்கு என்ன வியப்புனா இந்த 360 எப்படி ஆண்டு கணக்குக்கு வந்தது அப்படின்னும் பொழுது இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை முடிச்சிடுறேன். இது மேல போயிடுறேன். ஒரு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு கணிதத்துக்கு வந்துடுறேன். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இந்த கணிதத்துல சமநாள் கணிதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இரவு பகல் சமம் வருகின்ற இந்த நாள் எடுத்து நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா சமமா இதை கணிதம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 360 தான் வரும். இந்த நாள்ல இருந்து சமமா ஆகிற நாள் வரைக்கும் நீங்க சரியா எடுத்து பாத்தீங்கன்னா 360 நாள் வரும். பெரிய வியப்பா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு சமநாள் எடுத்து அடுத்த ஒரு சைக்கிள் சுத்தி வரும் பொழுது அந்த சமநாளை நீங்க திருப்பி கணிதம் பண்ணி பாருங்க, அது 360 நாளாக தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா ஒரு அழகான நுட்பமான கணிதத்தை முதல்ல சொல்லித்தராரு. நீங்க எப்படி வந்து இந்த கணிதத்தை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இது திருமூலர் சொல்லி கொடுக்குற முறையை பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழம் போய்கிட்டே இருக்கும். நானா இதோட நிறுத்திக்கிட்டு அடுத்த பகுதிக்கு போறேன். அடுத்தது மாதம் எப்படி வருது அப்படின்றது நமக்கு பொதுவாகவே தெரியாது. மாதம்னா நமக்கு தெரியும் சூரியன் சுத்துது, சந்திரனும் சுத்துது அப்படின்னு. அந்த மாத கணிதம் எங்க இருந்து வருது அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து எய்முறை, த மூன் மெத்தட் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு, நீங்க அதை கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு திருமூலர். இத வந்து பெருங்குன்றூர் கிழார் என்ன சொல்லி தர்றாருன்னா, மாதம் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னா நமக்கு முதல்ல புரியும். நின்னால் திங்கள் அணைய ஆக திங்கள் அப்படின்னு முடிக்கிறார். ஆஃப்டர் த மூன் அலைன்ஸ் வித் த சூசன் ஸ்டார் signifying the beginning of new month. இந்த வார்த்தையை நல்லா புடிச்சுக்குங்க. அதாவது மாதம் என்பது சூரியனை வைத்து அமைவது அல்ல. மாதம் என்பது சந்திரனை வைத்து அமைவது. அப்ப திங்கள்ன்ற வார்த்தையே ஏன் கொடுத்திருக்காங்கன்னா அது திங்களை அடிப்படையாக கொண்டது. மாதம் என்ற அந்த சொல், அந்த வரி, அது எல்லாமே திங்களை வைத்துதான் நடக்குது. எப்போ சந்திரன் போய் ஒரு குறிப்பிட்ட அதாவது நட்சத்திரத்தோட சேருதோ அதை தான் நம்ம மாதம்னு கணிச்சோம். இத பெருக்குன்றூர் கிழார் அழகா பதிவு பண்ணுவார். இவர் எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுவார், நீங்க பிறகு பாப்பீங்க. அப்ப நமக்கு மாதம் எப்படி வருதுன்னா சூரிய கணக்குல வர்றதில்ல, மாதம் என்பது சந்திர கணக்குல வருவது. நல்லா பாருங்க, நாள் என்பது சூரிய கணக்குல வருது, மாதம் என்பது சந்திர கணிதத்துல வருவது. இதுதான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கூட புரியுறது கிடையாது. அவங்க வந்து சந்திரனை புறக்கணிச்சுட்டாங்க. டே கணிதம், அவங்களுடைய கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை மையப்படுத்தி இருக்கு. அப்ப எப்படிப்பா நீங்க மாதத்தை பிரிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, இல்ல சந்திரன் தான், ஆனா அப்ப எப்படி உங்க கேலண்டர்ல சந்திரன் காணாம போனுச்சுன்னா அவங்களுக்கு விளக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்களை நாம கொடையாக கொடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கொடை. பிறகு பார்ப்போம் இது எப்படி அவங்க செஞ்சிருக்காங்கன்றத நான் முதல்ல சின்னமா ஒரு சின்ன அளவுல சொல்லிடுறேன். மேளம் வந்தா சித்திரை இருக்கணும். நான் போன இதுல காட்டினேன். அது சித்திரையில நின்றா சித்திரை, அதனாலதான் நிறைமதி நின்ற நாள் சித்திரை பௌர்ணமி. சித்திரை பௌர்ணமி அன்றைக்கு தான் நமக்கு மாதம் தொடும். அந்த மாதம் முழுமை நிறைகின்றது. அந்த மாதத்தை வந்து நம்ம அந்த தொடுறோம், அந்த மாதத்தை தொடுறோம் முழுமையாக. ஆனா நம்ம இப்ப வந்து சூரியனை மையப்படுத்தி செய்யறதுனால, சூரியனையும் சந்திரனையும் மையப்படுத்துறதுனால அந்த சித்திரை அங்க இருக்கும் பொழுது அந்த கணிதத்தை வந்து அந்த ஏன்னா ஒன்றாக வைத்து பார்க்கல. இப்ப ஓடிடுச்சு, சந்திரன் சூரியனும் மாறி மாறி நடக்கும். நான் முன்பே சொல்லிட்டேன், அது 5.5 பாகை வேறுபட்டு நிக்குது. அப்ப அது ஒன்றாக ஒரு புள்ளியில கணிதம் செய்யும் பொழுது இதெல்லாம் ஒன்றா நிக்கணும், ஒரு புள்ளியில நின்றோம். அப்போ இங்க பாருங்க, வைகாசி இடபம் வந்து வைகாசி காலங்கள்ல விசாகம். இது வந்து சூரிய ஓரைகள் 12. ஆனா இந்த சந்திர மாதங்கள் இந்த நட்சத்திரத்துல அது நிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்.
தை என்பது பூச நட்சத்திரத்தை தொடணும். பூச நட்சத்திரத்தை தொட்டாதான் தை மாதமே பிறக்கும். அதாவது பிறக்கும் அப்படின்னா அந்த தை மாதத்தை உறுதி செய்ய முடியும். தை மாதம் என்ற அந்த ஒரு மாதம் ஒன்று இருக்குன்னா அது நிச்சயமா பூசத்தை தொட வேண்டும். யாரு? சந்திரன். அப்ப சந்திரன் வந்து பூசத்தை தொட்டாதான் அங்க தைன்ற அந்த கருத்தே வருது. அது போலதான் சித்திரை. சித்திரை நட்சத்திரத்தை போய் சந்திரன் தொடணும். முழுமை அதுதான் முழு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எப்படி இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக், ஒரு காம்ப்ளெக்ஸான ஜியோமெட்ரிக்கல் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது ஆஸ்ட்ரோ சயின்ஸ். இந்த ஜியோமெட்ரிக்கல் சயின்ஸை வந்து எவ்வளவு நுட்பமாக இது எல்லாத்துக்கும் விளக்கம் தர முடியும். இன்னைக்கு நேரம் கிடையாது. அடுத்தது இங்க பாத்துக்குங்க, இந்த கருத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து உங்க குழந்தைகளுக்கோ இல்ல உங்களுக்கோ அந்த தெளிவு இருக்கணும். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டில் நிற்கும் போது அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடங்களாக நம்ம கருதுறோம். அது பாருங்க 180 பாகையில இருக்கும்போது இது பாருங்க, இது வந்து இப்போ சுழிய பாகை. இந்த சுழிய பாகையில இருக்கும் போது அங்க இது சுழிய பாகை இல்ல, இது எப்போதும் சுழிய பாகையில நேரா வராது. ஆனா வந்து அங்க வந்து அமாவாசைன்னு சொல்றோம். அதே வந்து 180 பாகைக்கு அது வரும் பொழுது இங்க இந்த இடத்துல பாக்குங்க, சூரியன் வந்துச்சுன்னா அது அமாவாசை. அது இங்க வந்து நிற்கும் போது இது பௌர்ணமின்னு நம்ம சொல்றோம். ஆனா எப்போ கிரகணம் நடக்கும் அப்படின்னா, கிரகணம் நடப்பதற்கு அது இரண்டும் சுழிய பாகைக்கு வரணும். அது வராது என்றைக்குமே. அது வந்து பாத்தீங்கன்னா 5 பாகை விலகி இருக்கிறதுனால அது வந்து நேர்முகமா தன்னை சந்தித்து கொள்ளாது. அது அங்க பாத்தீங்கன்னா அது இருக்கும் பொழுது நமக்கு இங்க ஒரு மாதம் பார்க்கிறோம். ஒரு மாதத்துல நமக்கு திதிகள் கிடைக்கின்றன. அப்ப திதி என்ற அந்த உது சக்கரத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, அந்த திதி உருவாக்கத்துக்கு இதுதான் காரணமாகுது. அப்ப இதுதான் வந்து நம்ம சக்கரமா பார்க்கிறோம். இந்த சக்கரம் வந்து ரொம்ப முக்கியம் தமிழர்களுடைய சிந்தனையில. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம், நான் முன்பே சொல்லிட்டேன், இது 5 பாகையில வேறுபாடுகள் இருக்கிறதுனாலதான் ராகு கேதுகள் நமக்கு உருவாகுது அப்படின்ற அந்த கருத்தை நான் சொன்னேன். அது மாதம் வேணாலும் சந்தித்து கொண்டாலும், ஆனா ஒரு முழு கிரகணம் வருவதற்கு, அதாவது சூரிய கிரகணம் இல்ல சந்திர கிரகணம் வருவதற்கு நாம் வந்து பாத்தீங்கன்னா 18 வருடம், ஏறக்குறைய 18.5 வருடங்கள் நம்ம வந்து இதுல இந்த ஒரு சுற்றுக்கு காத்திருக்கணும், ஒரு முழு சுற்று செய்வதற்கு. அப்போ இந்த கணிதம் ரொம்ப முக்கியம். 18 ஏன் வருது அப்படிலாம் உங்களுக்கு ஏறக்குறைய புரியும். ஓ 18க்கு ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு இருக்கு போல இருக்க அப்படின்னு. அது ஏறக்குறைய 19 வரும். ஆனா 18 தான் இது கணக்குக்கு எடுத்துக்குவாங்க பெரும்பாலும். அப்ப நீங்க 18.9 வரும், இல்லைன்னா 5 அந்த மாதிரி வருது. அந்த ஆண்டுகளுக்கு இந்த ராகு கேதுனுடைய சுழற்சிகள் இங்கே இருக்கின்றது. அந்த 18உடைய சம்பந்தம் ஓரளவு உங்களுக்கு புரிதல் வரும். ஏன் அது 18ஆக இருக்கின்றது. அப்ப அந்த காலத்துல அவங்க 18ன்ற கணக்குக்கு எடுத்துக்கொண்டாங்க. அப்ப 18 வருடங்கள் காத்திருக்கணும் இந்த முழு சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் பார்ப்பதற்கு. அப்போ இதெல்லாம் ஒன்றாக நடப்பது கிடையாது. இது நான் போன முறை விளக்கிட்டேன். அதாவது இது வந்து பான்பு இது நடக்கிறதுனாலதான் நமக்கு இந்த கிரகணமே நடக்குது. இந்த கிரகணங்கள் சரியாக அமைஞ்சால்தான் நம்மால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோட்டுக்கு கொண்டு வர முடியும். இது ரொம்ப மிகப்பெரிய அருமையான கண்டுபிடிப்பு. அதாவது வானத்தை வந்து 180 பாகைக்கு கொண்டு வருகின்ற ஒரு பெரும் முயற்சி. அதாவது ப்ரோட்ராக்டர், அதாவது கோணமானி இல்லாமலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சூரியனையும் சந்திரனையும் வானத்தை அளக்கும் கருவியாக கொண்டார்கள். அப்போ அதை எடுத்து வைத்து கொண்டு இதோடு வந்து 9 கோள்களை, அதாவது 9 கோள்களாக 9, அதாவது வானியல் கடிகை முட்களாக, அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான முள், கடிகார முள்ளாக அவங்க வந்து 9 முள் வந்து உருவாக்குனாங்க. அந்த 9 முள் அப்படின்றது தான் இப்ப வந்து இதை பயன்படுத்துறோம். அப்போ இதுல 9 அப்படின்ற அந்த கருத்து வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதனாலதான் தொல்காப்பியர் என்ன பண்ணுவாருன்னா, தொல்காப்பியருடைய பிறகு நான் அதை பத்தி பேசுறேன். தொல்காப்பியர் எப்படி இந்த வானியல் கணிதத்தோட எல்லாத்தையும் கட்டமைப்பாருன்னு பார்ப்போம். அப்ப இது வந்து இது பாருங்க, இங்க நேரா இருக்கும் பொழுதுதான்
அதுக்கு பேரு அறுவை. சித்திரைக்கு இன்னொரு பேரு அறுவை. அது சரியாக கன்னியை வெட்டும். அந்த காலத்துல வெட்டும் பொழுதுதான் சூரியன் உள்ள நுழையும் பொழுது இந்த மேளத்திற்கு இந்த இடத்துல அதை சரியாக வெட்டும் பொழுது 180 பாகையில இந்த எல்லா கட்டமைப்புகளையும் நீங்க செய்ய முடியும் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிருக்கின்றார்கள். அப்படி செய்யும் பொழுது அது விழுவமாக இருக்க வேண்டும். பாருங்க, அடுத்தது ரொம்ப முக்கியமா விழுவம் இருக்கணும். அதுக்கு இந்த நாள் விழுவ நாளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம அன்றைக்கு முழு கிரகணம் இருக்கணும். என்ன கிரகணம்? சந்திர கிரகணம் இருக்கணும். அப்ப பாருங்க எவ்வளவு விஷயத்த அவங்க உள்ள வாங்கி இந்த கணிதத்தையே செய்ய முயற்சி பண்றாங்க பாருங்க. இது எளிதான ஒரு கணிதமே இல்ல. அடுத்தது இங்க பாருங்க, அந்த கணிதத்துல இவ்வளவு நுட்பமான கட்டமைப்புகள் இருக்கு. இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடான ஒரு ஒரு அதாவது ஒரு மாடல் பாக்குறது அபூர்வம், மிக ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அவங்க செஞ்சிருக்காங்க. வானத்துல உள்ள பெரிய விஷயங்களை அவங்க பிரிக்கிறாங்க. இது போன முறை நான் விளக்குனேன். சுழியத்துல இருந்து 180 வச்சீங்கன்னா எல்லாத்தையும் அடுக்கிடலாம். சரியான முறையில நம்ம அடுக்கி காட்ட முடியும் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு கருத்து சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றவங்க செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறுகள் என்ன? அவங்களுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஏன் இப்படி அவங்க செய்துகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சரியான சார்புணர்வு தான் அவங்க கிட்ட இருக்கு. ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா, ஒரு வானியல் அறிவு அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். இவங்க தமிழ் கற்றா எனக்கு உலகமே தெரியுன்ற மாதிரி அப்படி பேசுற முயற்சிகள் இருக்கே தவிர ஆணவத்துல பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெளிவு வர மாட்டேனுது. முதல்ல ஆடு என்பது என்ன? ஆடிய ஆடு இயல் அப்படின்னு கூடலூர் கிழார் சொல்லுவார். ஆடி இயல், ஆடுக்கு ஒரு இயல் இருக்குப்பா அப்படின்னு. இது ஒரு ஒரு அதாவது இந்த ஜியோமெட்ரிக்கல் மாடல் இது ரொம்ப பேருக்கு இப்ப பிடிக்காது. சார் எனக்கு ரொம்ப தலை சுத்திருச்சு சார், ஏற்கனவே இது அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் பொறுமையா இதை கேட்டுக்குங்க. இது இருக்கு இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் உள்வாங்கிக்கங்க போதும். ஏன்னா ஏதாவது ஒரு சூழல்ல யாராவது பேசும் பொழுது நாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஜியோமெட்ரிக்கல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது எஸ்ட்ரோ மெத்தடாலஜி பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னா அது டைமென்ஷனல் ஜியோமெட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆடு அப்படின்ற இங்க ஒரு 3 கோஆர்டினேட் சிஸ்டத்தை வெட்டி அதுக்கு மேல ஒரு அந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இந்த அறுவை நட்சத்திரத்தை வச்சு இந்த 3ஐயும் வெற்ற ஒரே கோடு வச்சு இப்படி செஞ்சா சித்திரை அறுவை வீதி கிடைக்கும். அறுவை வீதியும் நிறைகோள் துளாத்தார், உண்மையான நிறைவை நீ கன்றுவ, இந்த முழுமையான நிறைநிலையை கண்டு விடுவாய் அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சொல்லும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா பூமியோடைய சாய்மானத்தை கண்டு எப்படி இந்த கணிதத்தை செய்வது, இதை விட்டுருங்களேன், இதை பத்தி நான் இப்ப பேசல, விட்டுருவோம். ஆனா நான் உங்களுக்கு சில விளக்கங்களை மட்டும் சொல்றேன். ஆண்டு என்ற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கொண்டீங்கன்னாலே போதும். ஆண்டு நம்ம சொல்றோம்ல, ஆண்டு தமிழ் வார்த்தை ஆண்டு, அது ஆடு என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல். ஆடு, ஆட்டை, ஆடு, யாண்டு, ஆண்டு அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். அப்போ ஆடு என்ற அந்த சொல் நமக்கு புரிதல் இல்லை அப்படின்னா ஆண்டு என்ற சொல்லே வராது. இப்ப என்னுடைய ஒரு சின்ன எளிமையான கேள்வி, தமிழறிஞர்களுக்கு இந்த ஆண்டுன்ற வார்த்தை புரியலையா? இல்ல அவங்களுக்கு தான் தெரியலையா? அப்ப எப்படி இந்த தமிழறிஞர்கள் ஆண்டு அப்படின்னும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நாளை நாங்க தைக்கு மாத்திக்க போறோம் அப்படின்னு பேச முடியும்? அப்ப எவ்வளவு, அதாவது அவங்க எவ்வளவு தப்பு பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வருங்கால சந்ததியினர்களை எப்படி பாருங்க அவங்க ஒரு அறிவியல் பின்புலத்திலிருந்து அவங்க மடைமாற்றம், அதாவது பெயர்த்து வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அறிவியலே என்னன்னு தெரியல. எவ்வளவு பெரிய அறிவியலை செய்து வைத்திருக்கின்றார்கள் நமது முன்னோர்கள். இதெல்லாம் ஒழுங்கா முறையாக கற்காமல் இவங்க இஷ்டப்பட்டதை சொல்றாங்க. வருடம், அடுத்தது வருடம்ன்ற வார்த்தை, வருடை, மலையாடு, மேடம் அல்லது மேளம். இந்த வருடம்ன்ற சொல்லே வருடை அப்படின்ற அந்த சொல்லில் இருந்து வந்த சொல் பாருங்க, மலையாடு. இது பாருங்க, இது பாருங்க எவ்வளவு எடுத்துக்காட்டுகள் இருக்கு. யாண்டு ஓரணிய ஆக ஆண்டே, ஆடு போய் சேர்ந்தாதான்ப்பா ஆடு, ஆண்டே பிறக்குது அப்படின்னு 18:10 சொல்லியிருக்கு. அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. அடுத்தது திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக, ஆடு முதன்மையாக நிற்க விண்ணூர்பு திரிதரும். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய
ஒரு வானத்துல நீங்க போய் சுத்தி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஆடை வச்சாதான்ப்பா எல்லாத்தையும் கணிதம் செய்ய முடியும் அப்படின்னு 10 பாட்டுல சொல்றாரு. அது யாரு? நக்கீரர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து உள்வாங்க மாட்றாங்க அவங்க. அவங்க வந்து இல்ல நாங்க சொல்றதுதான் சரின்னு, அதுவும் பாருங்க குழப்புறாங்க மக்களை. எனக்கு வியப்பு என்னன்னா தமிழ் அறிஞர்கள் இத செய்யறது எல்லாம் தன்னை வந்து அடையாளப்படுத்திக் கொள்றாங்க எனக்கு தெரியல. அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு இது புரியுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருந்து கொண்டே இருக்கு. இப்போ ஆடு கொஞ்சம் நகருது. இந்த இந்த ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஆடு நகரும் பொழுது இது பாருங்க இங்க கொஞ்சம் நகரும் போதுதான் அது வந்து பெயராத அப்படின்னு. அப்ப இதுதான் வந்து சாயன முறை, நிராயன முறை அப்படின்லாம் நான் சொல்றேன். இதை வந்து புரியலன்னா அது இப்படி இந்த கோடு ஒரு நேர்கோடு போட்டு ஒரு முள்ள நிப்பாட்டிட்டு இது அப்படியே சுத்தணும்னா இது சாயனம், அதாவது பூமி எவ்வளவு சாயுது அப்படின்றத கணிதம் பண்ணிடலாம். அப்போ பூமி கணிதத்தையே இவங்களால செய்ய முடியும். இதை வைத்து கணிதம் செய்ய முடியும் இவங்களுக்கு. அப்ப சாயன கணிதம் இருந்தால்தான் இந்த பாருங்க இந்த ஜியோமெட்ரியை வந்து நீங்க பயன்படுத்த முடியும். இந்த பாருங்க இந்த ஆடு நவருது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த ஜியோமெட்ரி அவங்களால பயன்படுத்த முடிஞ்சிருக்கு. அப்போ தமிழர்களுக்கு அந்த ஜியோமெட்ரி வந்து ஒரு புதிது அல்ல அப்படின்றத நான் முதல்ல வலியுறுத்தி சொல்றேன். அப்ப இங்க இதுக்கு வந்து நுட்பமான கணித முறைகள் இருக்கு. அவங்க கணிதத்தை செய்திருக்கின்றார்கள். அப்ப என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் அந்த காலத்துல எப்படிங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க தமிழவங்க? எவ்வளவு தாழ்வு மனப்பான்மை. அப்ப அவங்க அது பேசுறவங்க வந்து தன்னை தமிழ் அறிஞர்னு அடையாளப்படுத்திக் கொள்றவங்க வெளியில. அப்ப அவங்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் தமிழவங்க செஞ்சிருக்க முடியவே முடியாதுன்ற கருத்து தான் அவங்க மனசுல இருக்கு. வெளியில வந்து புறத்துக்காக எல்லாரும் நாங்க வந்து தமிழ் தான்ப்பா உயிர் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு ஆழமான கணித முறை. ஆங்கிலேயர்களுக்கு இது இது இன்ன வரைக்கும் எட்டாத கணிதம். நமக்கு எவ்வளவு அழகாக செய்து காட்ட முடியும் பாருங்க. அப்ப சாயனம்ன்ற ஒரு கணிதம் இருக்கு, நிராயனம்னு கணிதம் இருக்கு. இன்னைக்கு இதுக்கும் ஒரு பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கு ஜோதிடர்கள் மத்தியில. இதுல எது சரி அப்படின்னு அவங்களுக்கும் தெளிவு கிடையாது. இது இவ்வளவு ஆழமான ஒரு இதுலதான் ஊழி என்ற இன்னொரு பெரும் சொல் இருக்கு. இதை பற்றி ஒரு பெரிய பாடம் எடுக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. ஊழிய பத்தி நான் பிறகு ஒரு சூழல்ல விரிச்சு காட்டுறேன். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இதையும் கணிதத்தை நான் காட்டிட்டேன். இது எப்படி இவர்கள் வந்து இன்னைக்கு இல்ல சயின்ஸோட இதெல்லாம் ஒத்து போகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்திரை கணிதம் அப்படின்னு. இது ஒரு பெரும் புரட்சி. அதை தான் நம்ம வந்து கோயில்கள்ல கட்டி காப்பாத்தி வரோம். இது ஒரு பெரிய புரட்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து சூரியனை மையப்படுத்தி எப்படி வந்து கோப்பர்னிக்கஸ் ரிவல்யூஷன் நடந்தது அப்படின்னு கோப்பர்னிக்கஸை வந்து தூக்கி போற்றி கொண்டாடுகின்றார்களோ அது போல நம்ம கோயில்கள் கட்டி பாதுகாத்து ஒரு 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 மிக மிக ஒரு இதுல வந்து இதை வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து இன்னைக்கு திட்டி தீக்காதவர்கள் அதிகமான பேர் தான் இதை திட்டி தீக்குறாங்க. ஏன்னா இதை பத்தி புரியல அவங்களுக்கு. இதெல்லாம் வேண்டாம், இது என்னது இது அப்படின்னு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா திருமுறையிலேயே சொல்லியிருக்காங்க. அதாவது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஐயா இங்க என்ன ஞானசம்பந்தர் சொல்றாருன்னா இவையெல்லாம் நல்லவையாக இயங்கும், உனக்கு நல்லது செய்யும். அவர் புறக்கணிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த 9 கோள்களும் உனக்கு நல்லதை செய்ய முடியும், இயலும். ஆசரு அதனுடைய குற்றங்கள் நீங்கப்படும். அப்படின்னா இது வந்து தாக்கும்னு சொல்றாரு பாருங்க. இந்த 9 கிரகங்கள் இருக்கப்பா, இந்த 9 கிரகங்களால் நீ தாக்கப்படுவாய். உனக்கு பல்வேறு நிலைகள்ல உன்னுடைய உள நிலைகள் மாறும், மாற்றங்கள் இவையால் நடக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப ஜோதிடம் அது இதெல்லாம் முதல்ல முறையாக திருமுறை படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த திருமுறை அரைகுறையா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து தெளிவு இல்லாம இதெல்லாம் வேண்டாம். அதை பாருங்க அவர் வந்து அதாவது கோளறு பதிகத்தை செய்துட்டாங்க, கோளையே அறுத்துற முடியும், அப்ப அதெல்லாம் நம்ம வந்து புறக்கணிச்சிருவோம் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் புறக்கணிக்கணும்னா இது பக்கத்துல கூட போக விட மாட்டாங்க. முதல்ல புரிதலை வளர்த்து கொள்ளணும். இது என்ன செய்கின்றது, என் வாழ்க்கையோடு எப்படி ஒன்றி நிற்கின்றன, இந்த கருத்துக்கள் எப்படி என்னோடு இருக்கின்றன அப்படின்னு அந்த அறிவியலை வளர்த்து கொள்றதுக்கான முறையை நாம கற்றுக்கொள்ளல. அப்ப அது போல இங்க பாருங்க, நாள்கோள் திங்கள் ஞாயிறு கணையாளல் 5 ஒருங்கு. இது 2nd செஞ்சுரியில பேசிட்டு இருக்கோம் நம்ம.
இவ்வளவு பெரிய ஒரு மிக நுட்பமான விளக்கத்து அணையை இவர் சொல்லுவாரு. சோதி, அந்த விளக்கம்னா இதுதான் ஜோதிடம். விளக்கம்னா அப்படியே ஒரு எல்லாத்துக்கும் விளக்கம் தரும். உண்மையே சொல்லும். விளக்கமே இங்கதான் வெளியே இருக்கு அப்படின்னு. அப்புறம் 60 நூற்றாண்டு, அது 60ஆம் நூற்றாண்டு, சாரி மன்னிக்கணும், 60 ஆண்டு அருபான்மான கன்னியமுறை. அடுத்தது இந்த 60 ஆண்டை வந்து தாக்கி வீழ்த்திடணும். ஏன் அப்படின்னா அது தமிழ்ல இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இது புரியுதா இல்லையா? ஏன்னா சாலிவாகனன்ற ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்திட்டாரு, அவர் வந்து தமிழர் கிடையாது அப்படின்னு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சு, இதுல எதுவுமே 60 ஆண்டுக்கான எதுவுமே தமிழில் இல்லை, ஆகவே நான் வந்து அந்த 60 ஆண்டை நிராகரிக்கின்றோம் அப்படின்னு ஒரு கூட்டமே ஒரு அப்படியே வரிசை கட்டி நிக்கிறாங்க. இவங்களுக்கு புரியவே இல்லை. என்ன அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அறிவியல், இந்த அறிவியலை இவங்க தள்ளி வைக்கிறாங்களாம். இவங்க வேண்டும் வேண்டான்னு சொன்னாலும் இந்த அறிவியல் அவங்க வாழ்க்கையில ஊடாடி கொண்டிருக்கு. இங்க பாருங்க, சேர நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் வந்து வியாழன் ஆண்டு கணிய கணக்குகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளன. அதுக்கு நிறைய சான்றுகளே இருக்கு. இடபத்து வியாழன் என்ற ஆண்டு மரிச்சக ஞாயிற்று, துலாத்தில் வியாழன் என்ற ஆண்டு கணித திங்கள், இப்படின்னு கல்வெட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்கு. நாங்க 60 ஆண்டு கணிதம் செய்யறோம்ப்பா, பெரிய நிலையில வியாழன் ஆண்டு கணிதம் செய்யறோம் அப்படின்னு. சரி, இந்த வியாழன் அப்படின்னா இந்த ஜூபிட்டர் என்னதான் பண்ணும் அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணுமா இல்லையா? வியாழன் தனது வியாழ வட்டத்தில் அல்லது வியாழ சக்கரத்தில் ஞாயிற்றை ஒருமுறை சுற்றி வர தோராயமாக 12 ஆண்டுகள் ஆகும். 12 கணிதத்தை வச்சுக்கோங்க. வியாழன் சுத்தி வர்றதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும். அதுபோல சனி காரி தனது 360 வட்டப்பாகையை முடிக்க ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பிடிக்கும். இப்ப பாருங்க, இந்த 12யும் 30யும் ஒரு கோட்டுக்கு கொண்டு வந்து எல்லா கணிதத்தையும் ஒரு கோட்டுல வைத்து கணிதம் செய்யும் முறையை தமிழர்கள் கண்டிருக்கின்றனர். 60 அருபான்மான கால கணிதம் என்பது ஞாயிறு, திங்கள், வியாழன், காரி போன்ற எல்லா காலம் அளக்கும் பெரும் நாள்மீன் கோள்களை சுழிய பாகைகள் இந்த மாதிரி ஒத்த கோட்டுக்கு கொண்டு வந்து நற்றோன்றல் பிரபவம் அப்படின்னு நிலையில நிறுத்தியிருக்காங்க. இந்த நற்றோன்றல் அப்படின்னா எல்லாம் ஒன்னா நின்றாதான் அதுக்கு பேரு நற்றோன்றல் அப்படின்னு தமிழ்ல. இத வந்து அதாவது இது சமஸ்கிருதம் பப்பா, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு அது பிரபவம். இவங்களுக்கு சமஸ்கிருதம் பிடிக்குதோ இல்லையோ, சயின்ஸ் நீங்க தள்ளி வச்சிட முடியுமா? இப்ப நியூட்டன் லா எனக்கு முடியாதுப்பா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க தள்ளி வச்சிட முடியுமா? இல்ல கிராவிட்டி தான் இல்ல, அது நியூட்டன் கண்டுபிடிச்சாரு, அது தமிழர் இல்ல, அதனால நான் தள்ளி வச்சிருவேன் அப்படின்னு. தமிழர்களோட சிந்தனையை பார்க்கும் பொழுது எவ்வளவு அதாவது எவ்வளவு சிறுமித்தனம். அதாவது அறிவியலை போய் இவங்க தள்ளி வைக்க முடியுமா? இது எவ்வளவு பெரிய அறிவியல். இந்த அறிவியலை நாங்க தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா யார் இவங்க? அடுத்தது நான் காட்டுறேன். சாலிவாகனர்கள் எப்போ வந்தாங்கன்னா 78 கிபி 78ல தான் வந்து அவங்க வந்தாங்க. சரி, அவங்க வந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்க தான் 60 ஆண்டுகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதனால நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் பொழுது இதனுடைய உண்மை என்னன்னு முதல்ல பார்க்கணும். சுமேரியர்கள் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த அருபான்மான கணிதத்தை செஞ்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தான் முதல்ல இந்த கிரெடிட், அதாவது அந்த கிரெடிபிலிட்டி, அந்த அதனுடைய பாத்தீங்கன்னா அந்த சிறப்பு யாருக்கு போய் சேருதுன்னா சுமேரியர்களுக்கு அங்க சேர்ந்துருச்சு. சுமேரியர்கள் தான் இந்த 60 ஆண்டு கணித முறையை அவங்க வந்து நுட்பமா செய்து அதை காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு தரவுகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அப்ப கால கணிதத்தை உருவாக்கி விட்டனர். இப்படி இருக்கையில வடமொழி பெயர்ப்புகளாய் உள்ள என்பதனால் இது வந்து இக்கணிதம் வந்து வடநாட்டரசன் சாலிவாகனன் அல்லது கணிசகனால் கிபி 78ல் ஏற்பட்டவை என்பது எப்படி இவங்க சொல்ல முடியும்? இவங்க தான் கொண்டு வந்தாங்க, அதனால நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு. எவ்வளவு மடமை. அப்ப இது பாத்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இதெல்லாம் செயல்ல இருக்கு. அதுவும் 360 நமக்கு வந்து ஒரு இது புதிதில்ல. 60 என்பது நாளிகையிலே நமக்கு தெரியும். அப்ப எப்படி இதெல்லாம் வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு தொடர்பு இல்லை? இதுல ஒரு கணிதத்தை நான் சொல்லிடுறேன். இந்த கணிதத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சூரிய மண்டலம் ஈர்ப்பு மைய 60 ஆண்டு கணிதம் ஏன் ரொம்ப பெரிய முக்கியமான கணிதம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது என்ன செய்யுதுன்னு இதை இங்க பாருங்க. ஒரு சூரியனையே இந்த ஜூபிட்டர் நகர்த்திரும்.
பாருங்க, சூரியன் சுத்துறதுக்கு காரணம் வந்து சூரியனை வந்து அது சுத்திரும் வெளியே, அதனுடைய கோட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு பாருங்க. இதை செய்யறதுக்கு மூல காரணமா இருக்கிறது வந்து ஜூபிட்டர், அதாவது வியாழன். வியாழன் என்ன செய்யுது, சூரியனையே அதனுடைய நிலைக்குள்ள விடாம அதனுடைய இடத்திலேயே நகருது. இதெல்லாம் பாருங்க ஆராய்ச்சி, இன்னைக்கு உள்ள சயின்ஸ். பாருங்க, இந்த சூரியனை ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணாம ஒவ்வொரு வருஷம் 1990 இங்க இருந்திருக்கு, அப்படியே தள்ளுது பாருங்க. இது எல்லாம் செய்யறது யாரு, இந்த ஜூபிட்டர், வியாழக்கிரகம். அப்படிப்பட்ட ஒரு வியாழக்கிரகன் என்ன செய்யுதுன்னா ஒரு சூரியனையே ஆட்டி படைக்குது. அப்படிப்பட்ட நிலையில இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இல்ல நாங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், 60 எங்களுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு. அப்போ இங்க பாருங்க, சோலார் சிஸ்டம் பேரிசென்டர், ஈர்ப்பு மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஈர்ப்பு மையத்தை அவங்க வந்து சுழற்சியில செஞ்சாதான், இந்த சுழல் இதுல இருந்தாதான் நம்ம இத வந்து இந்த சூரியனுடைய நிலைப்பாட்டை நம்மால உறுதி செய்ய முடியும். அப்ப நமக்கு 60 ஆண்டு கணிதத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். சூரியனே இழுத்து பிடிச்சிரும் அது. அப்போ அதனாலதான் வந்து அதை வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குருன்றாங்கன்னா, சூரியனே ஒரு பெரிய ஒரு இதையே வந்து ஆட்டி படைச்சிரும் அது. பாருங்க அது எப்படி சுத்துது பாருங்க. அதனாலதான் குரு தாக்கம் வந்து பெருசு அப்படின்னுவாங்க, சாதாரணமா கிடையாது. அப்போ இது முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி அடிப்படை அறிவியல் இல்லாம உள்ள பூந்து இவங்க என்னென்னமோ பண்ண பாக்குறாங்க. அப்ப சூரிய மண்டலத்தினுடைய திணிவு அல்லது நிறை மையத்தை, அதாவது பாத்தீங்கன்னா மேஸ் சென்டர் அப்படின்னு பாருங்க, சோலார் சிஸ்டம் சென்டர் ஆஃப் மேஸ், அதை நான் இங்கிலீஷ்லயே படிக்கிறேன். சன்ஸ் மோஷன் அரவுண்ட் த சோலார் சிஸ்டம் சென்டர் ஆஃப் மேஸ் இருக்கு. அப்போ த சன்ஸ் லிம்பஸ் இஸ் known as a solid circle. இங்க பாத்துக்குவோம். அப்ப the motion of the sun center of mass between, இங்க இருந்து பாருங்க இண்டிகேட்டட். இது வந்து ஒரு ஆராய்ச்சியிலேயே அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து இன்னொரு பெரிய விஷயம் செய்யுது. இது நான் ஒண்ணு காட்டிடுறேன் உங்களுக்கு, ஒரு சின்ன இது. இந்த இதுல இருந்து மீ அண்ட் மெய், மீ அருகே வருவது, அப்புறம் மீ செய்ன்மை. அப்ப சூரியனும் சேர்ந்து நகர்றதுனால பூமியும் இழுத்துக்கிட்டு உள்ள போகுது வெளியே வருது அப்படின்றதெல்லாம் செய்யணும். அப்ப ஹெப்எலியன், அப்ப மீச்செய்மை அப்படின்னு ஒரு தொலை நிலை இருக்கு, வட்டப்பிறழ்ச்சி அப்படின்ற ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு கணிதமும் இருக்கு. இப்ப இந்த மாதிரி கணிதத்தை செய்யறதுக்கு வந்து எவ்வளவு ஆழமான அறிவியல் தேவை. இவங்களுக்கு இதெல்லாம் புரியுறது கிடையாது. எங்களுக்கு 60 வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டா இவங்க பிரச்சனையை தீர்த்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சூரிய மண்டலத்தினுடைய திணிவு அல்லது நிறை மையத்தை வச்சுதான் இந்த மாதிரியான கணிதங்களை செய்ய முடியும்னு முதல்ல சுருக்கமா முடிச்சிடுறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய அறிவியல். இதை நான் வந்து ஆழமா எழுதியிருப்பேன். இது எப்படிலாம் நம்மளை தாக்குது அப்படின்னு இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு ஒரு தெளிவு வரும். இதை பாருங்க, இதை நான் வந்து கிட்டத்துல எடுத்து காட்டுறேன். இது பேரிசென்டர் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த சூரியனை நவுத்துறதுக்கு இது வெளியே இருக்கு. இதனுடைய ஆற்றலுக்கும் இதுக்கும் பேரிசென்டர் சன்னுடைய வெளியே இருக்கு, இங்க வெளியே இருக்கு. அப்போ சூரியனை அது நகர்த்திரும். அப்போ நகர்த்தக்கூடிய சக்தி வந்து இந்த கோளுக்கு உண்டு. இதெல்லாம் நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சால்தான் முடியும். அப்ப இது எல்லாத்தையும் ஏன் தமிழர்கள் ஓரை கணிதமாக மாற்றினார்கள் அப்படின்ற ஒரு கணிதத்தை பார்த்தோம். இப்போ ஆகவே மீண்டும் நான் சொல்றேன், இந்த தைப்புத்தாண்டு கணிதம் அப்படின்றது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதகம். அதாவது தமிழருடைய வானியல் அறிவியலை இவங்க என்ன செய்யறாங்க, சிதைக்க முயற்சி பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு புரிதலும் இல்லாம இவங்க வந்து உள்ள புகுந்து பூமி செலவையும் சூரியன் செலவையும் ஆங்கிலேயர்களுடைய முறைக்கு அவங்க நம்மள திருப்பி கொண்டு போறதுக்கான முயற்சிக்கு இறங்கியிருக்காங்க. அப்ப அவங்க சூரியனும் சந்திரனும் நமக்கு இப்போ சூரியன் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு அவங்க வந்து பூமியும் சூரியனை வைத்து இந்த கணிதத்தை செய்யறதுக்கு முயற்சிகள் இறங்கியிருக்கு. அதுதான் வந்து இப்ப என்ன பண்றாங்க, தைப்புத்தாண்டு கணியம், தைப்புத்தாண்டை நாங்க கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு. அதுவும் அவங்களுக்கு இது கூட இதுல ஒழுங்கான ஒரு தெளிவு கிடையாது. அப்ப இஷ்டத்திற்கு அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க மாற்றிக்கொள்வது வந்து ஒரு பெரிய அறிவியல் பின்புலமே இல்லாம ஒரு 500 தமிழறிஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. அதுவும் ஒரு கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடே பின்னால போகுது பாருங்க. அப்ப எப்படி இதெல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு ஒரு உண்மையாக ஆகுமா? அப்ப தமிழ்நாடுன்னு நான் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சாடல. ஒரு ஒரு குழுவினர்கள் இதுல தெளிவா இருக்காங்க. இல்ல தமிழ்நாடும் இப்போ
தெளிவு வந்துருச்சு, அவங்களுக்கு எங்கேயோ தப்பு நடக்குது பெருசா அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த மாதிரியான நிலைகள் இங்க நடக்குது. அப்ப திங்களையும் இதையும் ஓரை பயிற்சியா அவங்க செய்ய முடியல. அப்ப இந்த மாதிரியான ஒரு இதுலதான் இந்த சந்திர சூரிய உடுகால கணியம் பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் மேல நான் போன முறை சொன்னேன், இதை பற்றி நான் இன்னும் முழுமை பெற செய்யல. இது வந்து மிக ஆழமான ஒரு கணிதம். நேரம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். 7 நாள் சுழற்சியை மட்டும்தான் நான் சொன்னேன். இதை எப்படி அடுக்குனாங்க, இதுக்குதான் வந்து ஒரு அருமையான விளக்கம் உள்ள இருக்கு. இன்றைக்கு அது செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதாவது திங்கள் முடிஞ்சு ஏன் செவ்வாய் வரணும், செவ்வாய் முடிந்து ஏன் புதன் வரணும், இது பாருங்க, இந்த ஆர்டரை நல்லா பாருங்க. அதாவது இந்த அடுக்குமுறையை பாருங்க. இது எப்படி அடுக்கிருப்பாங்க. 7 நாள் கருத்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த அடிப்படையில இந்த 7 அப்படின்ற கருத்து, 7 நாள் சுழற்சி எவ்வாறு வந்ததுன்னு தெரிஞ்சது. ஆனா இது எப்படி அடுக்கிருக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்து மிக மிக நுட்பமானது. மீண்டும் சொல்றேன், அந்த 7 நாள் சுழற்சியை வந்து தமிழர்கள் மிக மிக நுட்பமாக கண்டதுனாலதான் அவங்க சுழற்சியை கண்டு இதற்கு பின்னே ஒரு பெரிய நுட்பத்தை அவங்க வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. பிறகு நம்ம வந்து நாள் ஓரை அறிவியலும் இதுல வந்து ஒரு மிக நுட்பமான இசை நுட்பமும் அதாவது பஞ்சாட்சரம், ஐந்தெழுத்து மந்திரத்தினோட நுட்பம் அத்தனையும் இது உள்ளக்கு நுழைச்சிருப்பாங்க. அந்த ஒரு வாரத்துலதான் நமக்கு ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. நீங்க பாருங்க, வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, அதாவது திங்கட்கிழமை வேலை தொடங்கும், ஞாயிற்றுக்கிழமை வேலை முடியுது. அப்போ ஞாயிறு முடிஞ்சு திருப்பியும் ஒரு வாரம் தொடங்குது. அப்போ திங்கள் வேலை, ஞாயிறு, திங்கள் ஞாயிறை நோக்கி நகர்கின்றது அப்படின்ற அந்த கருத்தை நாம் வந்து என்றைக்குமே பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஞாயிறும் திங்களும் ஒன்றாகத்தான் இருக்குது. ஆனா அங்க பிரியிற முறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இதுல எவ்வளவு ஆழத்தை அவங்க வந்து நுழைத்திருக்காங்க பாருங்க. எந்த மரபும் வந்து நேருக்கு திங்கள் அப்படின்னு அந்த கோளுக்கு பேர் நேரடியாகவே வைக்கல. இங்க பாருங்க, மண்டே இருக்கு, டியூஸ்டே இருக்கு. ஏதாவது பொருத்தமா இருக்கா? இல்ல. அவங்க யாரோட தெய்வங்களை பேர் வச்சிருக்காங்க. ஆனா இது எந்த கோள்களோட தொடர்பு இருக்கா அப்படின்னா சில கோள்களோட பொருந்தல. அப்போ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தமிழர்களுடைய அந்த கோளுக்கும் நேருக்கும் பேர் வந்து அப்படியே பொருந்தி வருது பாருங்க. எதுவுமே அவங்க மாற்றல. அப்ப எப்படி அந்த கோள்களுடைய ஆய்வுகள் அவங்க செய்திருப்பாங்க அப்படின்ற அந்த கருத்தை நம்ம உள்வாங்கிட்டு, இந்த கருத்து 7 நாள் சுழற்சியில இதுலதான் அவங்க நுட்பத்தையே வைத்து அந்த 7 நாள் சுழற்சியை கண்டு அதன் உள்ளே அகத்துக்கு உள்ள கொண்டு வந்துருவாங்க. அந்த அகக்கலையை எப்படி செய்கின்றார்கள் அப்படின்றது இன்னொரு பெரிய அறிவியல். சூரிய கலை, சந்திரக்கலை, அப்புறம் அக்னி கலை என்ற, அதாவது நடு மைய அது இது வந்து சூட்சும நாடி அப்படின்னா, அதாவது சூக்ம நாடி அப்படின்ற இன்னொரு நாடி கலையும் அதுதான் வந்து அக்னி கலையாக பெயர்த்திருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சூரிய கலை, சந்திரக்கலை, அக்னி கலை, இது சூரிய எனர்ஜி. இது இந்த அறிவியல் இதை வந்து நான் வந்து இதை பாருங்க, திருமந்திரம் என்ன கேட்டா திருமந்திரத்தை தவிர எந்த இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த ஆழத்தை தொட முடியாது. ஆகும் கலையோடு அருக்கன் அனல்மதி ஆகும் கலையிடை நான்கெனலாம் என்பர் ஆகும் அருக்கன் அனல்மதியோடொன்ற ஆகும் அப்பூரணையாம் என்றறியுமே என்ற அப்படின்னு சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, அருக்கன் தெரியுது, சூரிய கலை தெரியுது, சந்திரகலை தெரியுது, அக்னி கலை தெரியுது. அருக்கன் தெரிஞ்சிருச்சு, அனல் நடுவுல அக்னி இருக்கு, மதி இதோ இங்க இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கலாஸ் த்ரீ ஆஃப் சன் மூன் ஃபயர், அது பார்த்துட்டீங்க மூணும். ரைசஸ் த கலா, அது கலை, ஃப்ரம் இன்டர்மிங்கிளிங், இது எல்லாத்தையும் ஒன்றா நினைச்சீங்கன்னா மூணாவது நாலாவது ஒன்று வந்துரும் அப்படின்ற ஒரு இது நான்காவது நுட்பம் இருக்கு. இது வந்து இன்னொரு பெரிய அறிவியல். இது உள்ளுக்கு இதை எப்படி நீங்க கலக்கணும், கலந்தீங்கன்னா அது மூன்றும் ஒரு புது இயல்புகளோட இயங்கும் அப்படின்ற ஒரு நுட்பம். அதுதான் வந்து இப்ப ராகு கேது போல, அது வந்து சாயா கிரகம்னு சொல்ற மாதிரி, அது இயங்கும் பொழுது அது ரெண்டும் இணங்கும் பொழுது ஒரு கோட்டுக்கு வரும் பொழுது வெவ்வேறு நிலைகள்ல அது ஒரு புது நிலை பெற்றுவிடும். அப்போ அது இன்டர்மிங்கிளிங் ஆஃப் தியர் ரேஸ் அப்படின்னு. தஸ் அதே அப்ப கலாஸ் போ, அப்ப கலைகள் 4 அப்படின்னு இங்க சொல்றாரு. 4 அந்த கலை இடை சேரும் பொழுது அது 4 ஆகும். இது பயிற்சியில உள்ளவங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து பெரிய பயிற்சி இருக்கு. இப்ப நீங்க வாசி பயிற்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதை பத்தி பேசுவோம். இது ஒரு நேரம் எடுத்து இதை பற்றி வாசி நுட்பங்களையும் இந்த கலைகளை எப்படி இயக்குவது அப்படின்ற ஒரு முறையையும் நாம இதன் வழியா கத்துக்கொள்ள போறோம்.
அப்ப ஆகும் அருக்கன் அனல்மதியோடொன்று. அப்போ ஆகும் அப்பூரணை, இது பூரணையாக இந்த கலை ஒன்று சேரும் பொழுது ஒரு பூரணை, ஒரு முழுமதியாக சேரும், முழுமை பெறும். அருமையான ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்க. இது வந்து அகக்கலையை சொல்லி கொடுக்கிறார். அப்ப அகக்கலையில இருந்து தான் அவர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது முடிச்சு இந்த நிலைக்கு நாம வந்து பார்க்கின்றோம். அப்போ இதுல என்ன தெரியுது? அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்றது. இதுதான் இந்துவியல் அப்படின்ற போன முறை பார்த்தோம். அதை வந்து இன்றைக்கு வந்து ஆழப்படுத்தி பார்க்கிறோம். எவ்வளவு ஆழம், போக போக தோண்ட தோண்ட ஆழம். ஆனா நான் இன்றைக்கு ஏன் இதை செய்து காட்டினேன்னா, ஒரு அடிப்படை ஆழத்தை பார்க்கும்போது ஏற்கனவே போன முறையே சொல்லிட்டாங்க, நீங்க பேசுனதே ஆழமா இருந்தது. இதுக்கு பிறகு இன்றைக்கு இன்னும் ஆழமாக பேசி இதே பகுதியை எவ்வளவு ஆழப்படுத்த முடியுமோ ஆழப்படுத்தலாம். ஆனா இதோட நான் இந்த 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 கருத்தை வந்து மையப்படுத்தி ஒரே ஒரு கருத்துல முடிச்சிடுறேன். அதாவது சந்திர சூரிய உடுகால கணிய முறைகள் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய, ஏன் தமிழர்கள்னு சொல்றேன், ஏன்னா வடநாட்டுல வந்து வேற வேற விரதங்கள் இருக்கும், நோன்புகள் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி இருக்கு, கார்த்திகை இருக்கு. இது சித்திரை பௌர்ணமி, கார்த்திகை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நமக்கே உரிய ஒரு 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 இதாக போகுது. அது தை, பொங்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு உடைய ஒரு கால கணிதமாக நம்ம உள்ளே இருக்கின்றது. இதற்கு வந்து சூரியனுடைய, சந்திரனுடைய முக்கியமான அமைப்புகள், திதியினுடைய அமைப்பு தான் இங்க வந்து இந்துவாக நம்மை வாழச் செய்கின்றது. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா, இது ஆய்வு செய்ய இதை பற்றி ஆய்வுகள் நமக்கு மேலோங்க இந்து என்ற கருத்தை நாம ஒரு முழுமையான இந்துவாக வாழ்வதற்கு இதுவே வழிகாட்டிவிடும். அப்போ எவ்வளவு ஆழமான ஒரு ஒரு அறிவியலை பின்புலமாக வைத்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒழுங்கு நெறியை வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்புல இந்து என்ற அந்த கருத்தை கொஞ்சோண்டு சொல்லி முடித்து நம்ம வந்து வேத மரபு, முக்கியமாக நான் ஆகம மரபை விளக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஆகமம் என்பது என்ன, அதன் பிறகு வேத மரபு என்பது என்ன, பிறகுதான் நம்மளுடைய ஆய்வினுடைய ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சு இதோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்துருவோம். சிவா திருச்சிற்றம்பலம்.